ஒரு சிறிய கிராமம், ஒரு மந்திரவாதி, ஒரு மருந்துக்கடை பையன், ஓர் இரவு நடந்த அதிர்ச்சி சம்பவம். புட்டிக்குள் அடைக்கப்பட்ட பேய், உயிரோடு நடக்கும் மனிதன், மறைந்த உண்மைகள். இந்த தமிழ் சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதையை முழுவதுமாக கேளுங்கள். கடைசி அத்தியாயத்தில் வரும் ட்விஸ்டை தவறவிடாதீர்கள். இரவு நேரத்தில் கேட்க மிகச்சிறந்த ஹாரர் ஆடியோ ஸ்டோரி கேளுங்கள். விலை பேசி ஒரு கொலை. அத்தியாயம் 1. ஊரில் அப்படி ஒரு பயம் இருந்தது. உண்மை, ருத்ரன் சாமியாரை பற்றிய பயம். ஊருக்கு வெளியே 5வது மைலில் மரப்பலகைகளான ஒற்றை மாடி கட்டிடம். அந்த கட்டிடத்தை விட்டால் அந்த ஏரியாவிலேயே வேறு வீடுகள் கிடையாது. வீடு கட்டும் துணிச்சல் யாருக்கும் கிடையாது. துணிந்த 1-2 பேரும் தங்கள் வீட்டில் வித்தியாசமான துர்மரணங்கள் ஏற்பட்டதால் அஸ்திவாரம் மட்டுமே போட்ட வீடுகள் அரைகுறையாக நின்றிருந்தன. ராத்திரியானா பேய்க உலாத்துது. நான் பார்த்தேன். நேற்று பொழுது நாற்று வாங்கிட்டு வரலான்னு டவுனு பக்கம் போனேன்னா வரச்சே இருட்டிடுச்சு. அந்த பக்கமாக சாலையில் வர்றேன், நிறைய பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுது. எட்டி பார்த்தேன்னா 50-100 பேர் இருக்கும். காற்றுல மிதக்கிற மாதிரி நடக்கிறதும் அலறதும் உடனே சிரிக்கிறதுமா இருந்தாங்க. மந்திரவாதி வீட்டை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுது பாரு. பயந்து போய், ஒன்றுக்கே போயிட்டியாக்கும், விளையாட்டாக இருக்கா, போய் பாரு தெரியும். போதுமடாப்பா, ஒரு தடவை போய் மாட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தையே 6 சென்மத்துக்கும் ஆகும். போன சனிக்கிழமை சந்தைக்கு போய் பச்சை பசேல்னு கீரை வாங்கி கூடையில் வச்சுட்டு வர்றேன். திக்குன்னு பற்றிக்கிடுச்சு. வீடா? இல்லை, தலைக்கு மேலே கூடையில் இருந்த கீரைங்கிறேன். பச்சை கீரை பற்றி எரிஞ்சுதா? இருக்கும். எதிரே வந்த பையனை பார்த்ததும் இவர்கள் பேச்சு நின்றது. ஏலே தாசு, எங்கே இந்த பக்கம்? கவுண்டர் வீட்டம்மாக்கு ஆஸ்மா மருந்து கொடுக்க வந்தேங்க. எங்கே மருந்து? கொடுத்துட்டேன். எப்படி இருக்கான் முதலாளி? நல்லா இருக்கானா? என்னடா அவனே சலிச்சுக்கிற? ஏன் சலிச்சுக்க மாட்டான்? வர்றது மனுஷனா அவன்? பாவம் சின்ன பையன். நாதியத்து வேலைக்கு சேர்ந்தான். மனுஷன் இப்படியா காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் அயராக விடவாமல் வேலை வாங்குறான். பாவம், எப்படி இருந்த புள்ள எப்படி ஆயிட்டான் பாரு. ஏன் சொல்ல மாட்டீரு? நீர் தானே ஐயா அப்பன் செத்த அப்பாவி பிள்ளையை கொண்டு போய் வேலையில் சேர்த்தீரு. உண்மைதான், அன்னைக்கு நடந்தது இதுதான். சரவணா, ஒரு சின்ன வேலை செய்யணுமே. இப்போ வா. ஊர்லேயே இருக்கிறது இந்த ஒரு மருந்து கடை தான். தனியாளாக நிற்க நேரம் இல்லை. அவஸ்தைப்படுறேன். நீ வேற கழுத்தறுப்பு. அதுக்கு தான் வந்திருக்கேன். கழுத்தறுக்கவா? இல்லைவே, உன் வேலையை குறைச்சிக்கத்தான் இந்த பயலை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பயலை தெரியுமில்ல? மயில்சாமி மகன் இல்லை, தாசு தானே? மயில்சாமி போயிட்டாக தெரியுமில்ல? தெரியுமையா, சாவுக்கு கூட வந்தனே. அவங்க குடும்பம் வருமானம் இல்லாமல் தவிக்குது. பயலுக்கு ஒரு வேலையை கொட்டு கொடும், புண்ணியமாக போகும். ஏன் புண்ணியத்தை பார்த்தா ஊர்கதி என்ன? விளையாடுறீரா? மளிகை கடையா இது? தப்பாக கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல. மருந்துயா, மருந்து கடை. கொஞ்சம் எசகு பிசகாக கொடுத்துட்டா ஆளே போயிடுவான், தெரியுமில்ல? அதெல்லாம் பயப்படாத சரவணா. பய புத்திசாலி, 2 நல்லா கற்றுக்குவான். அவன் குடும்ப பட்டினி கிடக்காமல் ஏதோ சம்பளம் போட்டு கொடும். குடும்பத்துக்கு பசியார அளவு சம்பளம் போட்டு கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? 100 ரூபா தருவேன். அதுவும் பையன் நடந்துக்கிற முறையை வச்சு தான் மேலே வேலை தர்றதும் துரத்துறதும். ஒழுங்காக நடந்துக்கிறானா என்னன்னு கேடு. சொல்லேண்டா. நடந்துக்கிற அங்கிள், என்னால் முடியும். இங்கிலீஷ் கூட தெரிஞ்சு வச்சுருக்கான் பையன். சரி, விட்டுட்டு போ. பையலை காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடணும். சரிங்க. ராத்திரி திரியப்படுப்புற நேரம் எல்லாம் சொல்ல முடியாது. யாரும் மருந்து கேட்க வரலைன்னா 6 மணிக்கே அனுப்பிச்சிடுவேன். இல்லை 10 மணி கூட ஆகும். சரியா? பணிவாக நடந்துக்கணும். சரி எஜமானே. பரவாயில்ல, பொழைச்சிப்பேன். காலையில் வந்துரு. அப்படி சேர்த்து விட்டது தான் முதலாளி சரவணனை புரிந்து கொள்வது கஷ்டம். 6 அடிக்கு குறையாத கம்பீர உயரம், தினம் சவரம் பண்ண கன்னம் பளபளவென்று, ரசிக்கிறானா திட்டானா என்றே புரியாத பேச்சு. திட்டும் நேரத்தை விட அவன் அமைதிதான் அதிகமாக பயமுறுத்தும். வேலை முடிந்து கிளம்பும் நேரம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பூட்டு மாட்டும் நிலையில் கூட யாராவது மருந்து கேட்டு வந்தால் பூட்டை திறந்து மீண்டும் விளக்குகளை போட்டு, இந்தாடா தாசு, இந்த மாத்திரைகளை பவுடர் பண்ணி இந்த மருந்தில் கலந்து மிக்சர் பண்ணி கொடு என்பான். பணத்தை வாங்கி கொண்டு திட்டிக்கொண்டே உள்ளே போவான் தாஸ். மனசுக்குள் வரும் காட்சி பெரிய கத்தி எடுத்து வந்து முதலாளியை கண்டந்துண்டமாய் வெட்டி, எவ்வளோ நேரண்டா அரைப்ப முண்டோம், சீக்கிரம் மிக்சரை கொடுத்து அனுப்பு. தனி பொம்பளையாக வந்திருக்காங்க, இருட்டில் போக வேணாமா அவங்க? நான் போகட்டா? தொலை என்ற வார்த்தைக்கே காத்திருந்தார் போல ஓட தயாராவான். அத்தியாயம் 2. ஓட தயாரானான். அவர்களின் புதிதாக வந்து சேர்ந்த ஆளின் பேச்சுக்கு நின்றான். என்ன சும்மா மந்திரவாதிங்கிறீங்க? உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து நிற்கிறார். ஏன் மந்திரத்தால் உடம்பு தொல்லையை தீர்த்துக்க வேண்டியது தானே? அம்பரோசு, அதெல்லாம் தப்புடா. அவர் பற்றி வாய்க்கு வந்தபடி பேசாத. யார் எங்கே பேசினாலும்
அவருக்கு அங்கேயே புரியுமா, ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது, கம்முன்னு கிட. அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டும் போல ஆசை வந்தது. எங்கடா போன, எவ்வளோ நேரம்? பதில் சொல்லாமல் எச்சியை கூட்டி விழுங்கினான். எங்கே ஆஸ்பத்திரிக்கிலேருந்து வர்ற? அங்கே அங்கே சொல்ல. ருத்ரசாமி வந்திருக்கிறதா சொன்னாங்க, வேடிக்கை பார்க்க போகலான்னு போனேன். அவங்க இல்லை, நேத்தே வந்துட்டு போயிட்டாங்களாம். அவர் ஏன் பார்க்க போகிற? அவர்கிட்ட இருக்கிற பிசாசுக்கு போதாது நீ வேற போய் சேர்ந்துக்க போறியாக்கும். மனசார வேலை செய்தா தானே. அந்த கவுண்டர் சீட்டு மருந்துக்கு நான் கொடுத்த வயிற்று வலி மாத்திரை கீழே உருட்டி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ தான் பார்த்தேன். இந்த பாரு, தப்பான மருந்து சேர்க்கறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி சேர்க்க வேண்டிய மருந்தை சேர்க்காமல் விடுறதும் தப்பு தான். புரியுதா? போ, மறுபடியும் போய் வலி மாத்திரை பவுடரை மருந்து கலந்து நல்லா குலுக்கி கொடு. வந்துரு, ஓடு. தலை உணைந்து நின்று எதிர்ப்பை காட்டினான். போடா, உங்கள் ஆத்தா வயசு பொம்பளாவுக, வழியால் துடிச்சு போயிடுவாங்க, ஓடு. இப்போவே போகணுமா? இன்னுமா போல நீ? தயங்கினான். என்னடா என்ன? முதலாளி ராத்திரி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க எங்கள் அம்மா. குடிந்த நிலைமை முதலாயின் முறைப்பாக உணர முடிந்தது. இன்னைக்கு தீபாவளி இல்லையா, கடகன்னைக்கு போக வேண்டிய வரும், அதனால் சீக்கிரம் சொல்லிட்டு வந்துடுங்கன்னு நாங்கள் எங்கள் அம்மா. அவ்வளோதானே, அனுப்பிச்சிட்டா போச்சு. போய் சீக்கிரம் மருந்தை கொடுத்துட்டு வந்துடு. 5 மணிக்கெல்லாம் போயிடட்டுமா? ம். அவசரமாக மாத்திரைகளை பொடி செய்து பேப்பரில் மடித்து கொண்டு கிளம்பி வந்துடுற முதலாளி என்றவன் தெருவில் பாய்ந்து இறங்கி ஓடினான். சின்ன சிக்கனமான உருவம் அந்த தாசுக்கு. மேலதொட்டுக்கு மேலே வளரலாமா வேண்டாமா என்று யோசிக்கும் பூனை மீசை. ஓட்டத்திற்கேற்ப முன்னிச்சையை தொட்டு விலகி விளையாடும் அந்த அடர்த்தியான தலைமயிர். அப்பா இருந்தபோது தின்ற ஊட்டமான நெய்யும் பாலும் மெருகேறிய கன்னங்கள். சிரித்தால் பளிரிடும் சீரான பல்வரிசை. குட்டை நிஜாரும் ஸ்போர்ட்ஸ் பனியனும் அணிந்து காலில் ரப்பர் செருப்பு போட்டு படு ஸ்டைலாக இருப்பான் எப்போதுமே. ராசா கூட 5 வருஷம் இருந்தா உன்னையே வச்சுக்கிட்டு இருப்பேன் என்பால் மூலத்திரு வடிமம்பா. சீ என்று ஓடிவிடுவான். கவுண்டர் வைட்டம்மா, அந்த மருந்து புட்டியை கொடுங்க. பயந்து போனால் அம்மா. ஏன் மாற்றி கொடுத்துட்டியா? இல்லை, இந்த பவுடரை கலக்கணுமா. பாட்டிலில் கொட்டி நன்றாக உலுக்கிவிட்டு கொடுத்தான். சாப்பிடுங்க, ஒரே நாளில் போயிடும் என்று அதிர் வைத்து விட்டு ஓடி வந்தான். கடை இருக்கும் தெருவில் திரும்பியதும் நின்றான். அவன் சிரிப்பு உதட்டிலேயே உறைந்து போயிற்று. ஏராளமானவர்கள் மருந்து சீட்டுடன் நின்றிருந்தார்கள். சலிப்புடன் பார்த்தான். வேலை வந்து விட்டது. இனிமேல் 5 மணிக்கு போன மாதிரி தான். எவ்வளோ நேரமாப்பா காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல? போ, சீட்டுகளில் மாத்திரை வச்சுருக்கேன், மாற்றாமல் நுணுக்கி மருந்தில் கலந்து எடுத்துட்டு வா. மாற்றிடாதடா. வந்து முதலாளி. போடா உள்ள என்று தள்ளிய வேகத்தில் போய் மேஜை மேலே மோதி நின்று அதிர்ந்தான். வரிசையாக சீட்டுகள் வைத்து அதன் மேல் பச்சை, மஞ்சள், வெள்ளை என்று பல நிற மாத்திரைகள். இது போக புதிதாக வெளியே வேறு. வீட்டுக்கு போலதான். முதலாளி யாரிடமோ சொல்வது கேட்டது. தீபாவளி மழை சீசனுங்களே, தடுமுனும் ஜுரமும் வருந்தான். அதுக்கு போய் பயப்படலாமுங்களா? 4 டோஸ் மருந்தில் சரியாயிடும். டேய் கத்தினார். சீக்கிரம் ஆகணுடா. வழக்கம் போல் மனசுக்குள் ஆசை வந்தது. இந்த முதலாளி கையுங்காலும் இழுக்க தரையில் துடிச்சு தோண்டு செத்தா எப்படி இருக்கும்? பார்க்கணும், ஆசை தீர பார்க்கணும். அப்படியே செத்தா அப்புறம் தொல்லையே இருக்காது. அவசரமாய் பொடியாய் நறுக்கினான். பேப்பரில் வலித்து புட்டி மருந்தில் கொட்டி நன்றாக உலுக்கி ஆச்சாடா என்று உள்ளே வந்தவர் தயாராக இருந்த புட்டி ஒன்றை எடுத்து கொண்டு போய் கொடுத்து புதுசாக சீட்டுகள் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனார் மிக அலட்சியமாக. பல்லை கடித்தான் தாஸ். குடிந்து சுவர் கடிகாரத்தை பார்த்தான். மணியை பார்த்தான். 7:30 தொட்டு கொண்டிருந்தது சின்னமுல். என்னடா பராக்கு, வேலையை பாரு. அவனுக்கு இருந்த ஆத்திரத்துக்கு மாத்திரைகள் உடனே பொடியாயின, மாவாக மாறின. அவசரமாக இயங்கினான். நேரமாக அவன் வேலையில் குதிரை வேகம் அதிகரித்தது. பார்த்து செய்டா, மருந்து விளையாட்டு சங்கதி இல்லை. செய்கிற தொழிலில் மனசு ஒட்டணும்டா. கடனுக்கு அழாதே, பார்த்து செய்யி. நுணுக்கி கொண்டிருந்தவன் நிமிர்ந்து பார்த்தபோது வெளியேறி கொண்டிருந்தான் சரவணன். காசு கூடையா? 3.50. அம்மா நினைப்பு வந்தது. கூடவே தீபாவளிக்காக வந்திருக்கும் அக்காவும் அவள் குழந்தையும் நினைப்பு வந்தது. பெண் குழந்தை. அம்மா இப்போவே சொல்லிட்டேன், தாசுக்கு தான் என் பொண்ணு, இந்தா புடி அச்சாரம் என்று 1 ரூபாயை கொடுத்தாள். மாமா தான் கேலி செய்தார். 7 மாதமானவன் பொண்ணை அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் என்று சினுங்கும் அந்த பாப்பாவை இவனுக்கு பிடிக்கும். தூக்கி கொண்டு ஊர் சுற்ற ஆசை. இனிமே எங்கே, வீட்டுக்கு போகும்போதே தூங்கி போயிருக்கும். மணி 8 ஆச்சு. கடைசி மருந்தை பவுடர் கொடுக்கும்போதே கவலையுடன் எட்டி பார்த்தான். நல்ல வேளை, வெளியே ஆள் இல்லை. ஒரே ஒரு கிழவிதான் குளிருக்கு போர்த்தி கொண்டிருந்தாள். முதலாளி மருந்து ரெடி. ஏண்டா அப்படி கத்துற, வரனில்ல என்று திட்டுவியாரே வந்து மருந்து புட்டியை வாங்கி போனார். 3 ரூபா கொடு பாட்டி. காசு இல்லையாடா ராசா, பாட்டிக்கு மருந்து கொடுத்த புண்ணியம் வரும், விட்டுறேன். விளையாடுறியா? இப்போ தான் 4 காசு பார்க்குறேன். நீ வேற
கட்டுறச்ச கழுத்த இருக்காத இரு, உன் அவன் தானே ராசப்பன், அவங்ககிட்டயே வசூல் பண்ணிக்கிறேன், நீ போய்க்கோ. ஐயோ, என் மருமவ கத்துவாளே, ராட்சசியாச்சே, வாங்கி கட்டிக்கோ. என்னவோ போ என்று கிளம்பிய போது வானம் கோபமாய் குமுறியது. மின்னல்கள் வானத்தை சகட்டு மேனிக்கு கோடு போட்டு கிழித்தன. மழை வரப் போகிறது, பெரிய மழை கொட்டப் போகிறது. ஆச்சாடா, இதோ ஆச்சு முதலாளி என்றவன் மருந்து கலக்கும் மேஜையை துப்புரவாக கிருமிநாசினி மருந்தால் துடைத்து விட்டு கிளம்ப வெளியே வரும்போதுதான் அந்த பயங்கர உருவம் உள்ளே வந்தது. செம்பட்டையாக தாறுமாறாக இஷ்டத்துக்கு பரவி கிடந்த தலைமுடி தாடி நெஞ்சு வரை தொட்டது. மீசை கனத்து தொங்கியது. கண்கள் பளபளப்புடன் ஏதோ பெரிய அளவு அமானுடத்தை காட்டி பயமுறுத்தின. உள்ளே வந்து நின்றார் அந்த ருத்ரன் சாமியார், பிரபல மந்திரவாதி. அத்தியாயம் 3. மிக அலட்சியமாக நடந்து கொண்டிருந்தாள் அவள். வடிவாம்பாள் ஆஸ்பத்திரி வாசலில் போய் நின்றாள். அவங்க வந்திருக்காங்களா? யாரு அவகதே? மந்திரமெல்லாம் பண்ணி நீத்தார கூப்பிட்டு பேசுவாங்களாமே. யாரு, ருத்ரன் சாமிகளா? ஆமாம், அவங்கள ஏன் தேடுறியா? எங்கள் ஆத்தா தொழிலில் சம்பாதிச்ச 100 பவுன் நகையில் எங்கே வச்சு செத்தான்னு கேட்கணும். அதுக்கு இந்த மனுஷங்கிட்ட எதுக்கு வந்து பேச்சு? இங்கே டாக்டரை பார்க்க வந்து நாங்கள் எல்லாரும் வைத்த கதியலங்க வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ வந்து தேடுறியா? வானா, ரொம்ப பொல்லாத மனுஷன் கேள்விப்பட்டோம், போயிடு. அப்போ நகைகா? போய்க்கோ, சும்மா பேசி பேசி பயமுறுத்தாத. அப்போ அவங்க இல்லைகளா, போயிட்டாங்களா என்றவள் அந்த சிப்பந்திகள் முறைக்கவே, சரி நான் கேட்கல, போகிறேன் என்று அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறினாள். என்ன வடிவு, ஆஸ்பத்திரி பக்கம் வர? பாவி, என்ன விஷயம், எப்போ இருந்து என்று முன்னா நாள் ராத்திரி ஆள் கத்தவே நின்று முறைத்தாள். இந்தா குசும்பு தானே வேணாங்கிறேன், அப்புறம் எனக்கு கோவம் வரும், ஏசி போடுவான் தெரியுமில்ல. அந்த ஆள் ஓடிப்போனதும் முணுமுணுப்பாக திட்டியபடியே நடந்து போனாள். வாங்க சாமி வாங்க என்று விழுந்து கும்பிடாத குறையாக வரவேற்றான் சரவணன். என்ன இவ்வளோ தூரம், டாக்டரை பார்க்க வந்தீங்களா? ஆமாம் மகனே, மழைக்காலம் வந்துவிட்டதல்லவா, இறைப்பு நோய் வரும் தான். இந்தா டாக்டர் சீட்டை நீட்ட மிகுந்த மரியாதையாய் வாங்கி கொண்டான். அந்த சிறுவனிடம் தராதே, நீயே கலந்து கொடு. ஐயோ, உங்கள் மருந்து ஆளை வச்சு கலக்க வேணா, நானே போய் கலந்து தர்றேன். செய். பையன் யார்? இவனை தெரியலையா சாமி? நம்ம மயில்சாமி மக, பேர சொல்லேண்டா. தாசப்ப, தாசுன்னு கூப்பிடுவாங்க. தெரியும், நேற்று கூட உன் அப்பன் மயில்சாமியுடன் பேசினேன். அவ இல்லைகளே, செத்துட்டாக. தெரியும், நீத்தாரை எனக்கு அடக்குவார்கள். நான் அழைத்தால் நேரில் வருவார்கள், அழைப்பு ஏற்று வந்து பேசுவார்கள். இடி பயங்கரமாய் இடிக்கவே கிளம்பினார். வர்றேன் சரவணா. ஐயா, மருந்து இப்போ 1/2 மணியில் தயாராகிடும், வாங்கிட்டே போகலாமே. மவனே சரவணா, மழை வரப்போகிறது, பெரிய மழை. நனைந்தால் என் மூச்சரிப்பு அதிகமாகிவிடும். ஒன்று செய்யேன். சொல்லுங்க சாமி. மருந்து தயாரானதும் வீட்டில் கொண்டு வந்து கொடேன். கிளம்பி போனார். மழைக்கு முந்தி நான் வீடு போய் சேரணும். இரு வரேன் என்று சரவணன் உள்ளே பாய திறந்து கதவு வழியே வெளியே பார்த்தான் தாஸ். தூரத்தில் அவர் போவது தெரிந்தது. என்ன வேகம், அதுவும் இந்த கிழட்டு வயசில். ஒரு வினாடி நேரத்துக்குள் காட்சி வந்து போயிற்று. நடக்கிறாரா, காற்றில் மிதக்கிறாரா? காலுக்கும் பூமிக்கும் அடியில் 1/2 அடி உயரம் இருப்பது போன்று பயம் வர கொஞ்சமாக பயந்தான். உள்ளே முதலாளி மாத்திரைகளை வரக்கென்று அரைக்கும் ஓசை கேட்டு திரும்பி வந்தான். முதலாளி. இரு, போயிடாத, உன் வேலை முடியல. என்னங்க முதலாளி, நான் வீட்டுக்கு போகணும். என்னடா அவசரம், என் பொண்டாட்டியாக காத்துக்கிட்டு இருக்கா என்றவள் அவன் ஆமாம் என்றதும் விழித்தவாறு திரும்பி பார்த்தான். அட்டித்தாள முளைச்சு மீச விடலை, அதுக்குள்ளே பொண்டாட்டி ஏக்குதா? பொய் சொல்கிறியா? பொய்யே. எங்கள் அக்கா தான் வந்திருக்கு, அதுவும் பொண்ணை எனக்கு கட்டித்தரப்போகுதான். பாரா, சிரித்தான். என்ன வயசு? குட்டி பாப்பா. சிரித்தவாறு மருந்தை கலக்கினான். பெரிய புட்டி ஒன்றில் புனல் வைத்து ஊற்றினான். புடி. தயக்கமாக பார்த்தான். புடிடான்னா. வாங்கி கொண்டான். போய் அவர் வீட்டிலே கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடு. இப்போ வா, நேரமாச்சே முதலாளி, அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா காத்திருக்கிறத விட பெரிய விஷயம், அங்கே பேஷண்ட் காத்திருப்பார். போடா, எதை செய்யணுமோ அதை செய், போ. மழை வரும் போல இருக்கு. வந்தா என்ன, மழைக்கும் வெயிலுக்கும் பயப்படுற வயசா உனக்கு? சாக்கு போக்கு சொல்லாத. போடா, சீக்கிரமாக போய் கொடுத்துட்டு வந்துடு. அவங்க வீடு எனக்கு தெரியாதே. ரொம்ப சுலபம். ஊரை தாண்டி 5 கிலோமீட்டர் போனால் வலது கை பக்கமாக ஒரு வண்டி பாதை பிரியும். 5 கிலோமீட்டரா? அவ்வளோ தூரமா? என்ன தூரம்? மூச்சை பிடிச்சி ஓடுனா 1/2 மணியில் போய் சேர்ந்துடுவேன். போக 5 கிலோமீட்டர், திரும்பி வர 5 கிலோமீட்டர், போயிட்டு திரும்புறதுக்குள்ளே விடிஞ்சிடுமே முதலாளி. தீபாவளி விடிஞ்சா தானடா தீபாவளி. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு சேவை சதா புண்ணியமடா. மனசுக்குள் கேட்டுக்கொண்டான். அந்த புண்ணியத்தை நீங்களே கட்டிக்க வேண்டியதானே. ஏதாவது சொன்னியா என்ன? இல்லை, வேலைக்கு வந்தால் முழு மனசோட செய்யணும்டா. சலிச்சுக்கிட்டே செய்கிறத பார்த்தா பாதி வேலை தான் செய்ய முடியும். போடா, போய் கொடுத்துட்டு வா. வந்து முதலாளி. டே, இப்போ நீ பெரியர் வீட்டுக்கு மருந்து கொடுக்க போறியா என்ன? மறுபடியும் உன் வீட்டுக்கு போக போறியா? 2ல் 1 சொல்லு.
பயமாக இருக்கே முதலாளி என்றான் அழுகையாக. பயமா? என்ன பயம்? நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க வீட்டை சுற்றி பேய்க்கு நடமாடுறதா, பயம் இருக்காதா? சிரித்து விட்டான் சரவணன். அடைச்சி, பேய்க்கெல்லாமா பயப்படுறது? ஒன்று செய். கனத்த பெரிய பொட்டி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். அப்படியே எதுவும் பேய் கண்ணில் பட்டா பிடிச்சி இந்த பட்டியில் போட்டுடு, நான் பேயை பார்த்ததே இல்லை. முதலாளி, அடைச்சே போடா, சீசா வச்சுருந்தா எந்த பேயும் கிட்ட வராதான், போ எடுத்துக்கிட்டு போ. சீசா மருந்து சீசா தான் இருக்கே, அப்புறம் எதுக்கு சீசா? மோனையே கிடையாது உனக்கு. போகிறது தான் அந்த சீசா இருக்கும், திரும்பப்போ அப்போ மட்டும் பேய்க்கு பின்னாடி வராதா? வாங்கி கொண்டான். நடந்து வெளியே போனான். அத்தியாயம் 4. ஏ ராசாமாவனே என்ற குரலுக்கு திக்கென்று திரும்பி பார்த்தான். அந்த வடிவு புகையிலை கட்டையுடன் இழுத்து கொண்டு நின்றான். என்ன வீட்டுக்கு போகாமல் இந்த பக்கமாக போகிற? என்ன இவ்வளோ பெரிய புட்டியை வேற தூக்கிட்டு போகிற? ஒரு பேயை இதுக்குள்ளே போட்டு அவள் அடைச்சிக்கிட்டு வரணுமா? முதலாளி தான் சொன்னாங்க. பேயா? எதுக்கு? அவங்க பேயை பார்க்கவே இல்லையா, அதுதான். என்ன சிரிக்கிற? ஒன்று செய்ய, என்னை புட்டிக்குள்ளார அடைச்சிட்டு போய் ஒன்றரை முதலாளிகிட்ட நிறுத்து. எல்லோரும் என்ன பெருசாக பேயின்னு தான் சொல்கிறாங்க. நீ என் கூட வராதேக்கா. அக்கா, என்ன நீ வரவே மாத்திர? அது கிடக்குது சொல்லு. ஊரை தாண்டி வந்துட்ட, எங்கே தான் போகிறேன்? ருத்ரசாமி வீட்டுக்கு. ஆத்தாடி, இந்த நேரத்தில் அங்கே எங்கே போகிறேன்? மருந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க முதலாளி, நீ போ. என்ன ஏன் விரட்டுற? நான் சீக்கிரமாக போய் என்னத்தை பண்ண போகிறேன்? நானும் கூடவே வந்து பேசிட்டு வரனே. வேறு வேலை பாரு. வேலை அதுக்கு தான் ஆளே கிடைக்கலையே. சீ, அசிங்கமாக பேசுகிற. உன்னை சேர்க்கல ராசா, ஆம்பளையா நீ, சின்ன பிள்ளை இல்லை என்றவள் அப்பொழுதுதான் சட்டென்று புரிந்து நின்று பூரித்தாள். என்ன சொன்ன? என்ன சொன்ன? எது? ருத்ரசாமி பார்க்க அவங்க வீட்டுக்கா போகிற? ஆமாம், நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போயேன். எனக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை? இப்போ கேட்க மாட்டேன். நீ எதுக்கு அங்கே போகிறேன்னு தெரியுமில்ல? அவ வாயை பொத்தி திறந்தாள். தப்பு, அவங்கள அப்படி சொல்லாத, தப்பு. நீ வேணாம், அப்புறமா கோவம் வந்து அவங்க பேய் விட்டு விரட்டி அடிப்பாங்க. நீ போய்க்கோ. அதெல்லாம் மாட்டாங்க. நான் என்ன அவங்கள கடனாக கேட்க போகிறேன்? விஷயம் கேட்டு சொல்ல போகிறேன். ஆம்புட்டுதேன். அதுவும் இல்லாமல் ஒன்றரை முதலாளிக்கு தான் மூளை கெட்டு போச்சு. ஒன்று தனியாக அமுச்சிட்டாங்க. நானும் விட்டுடுவேனா என்ன? நான் துணைக்கு வாரேன். துணை? அது எதுக்கு? சின்ன புள்ள பேய் பிசாசை பார்த்து பயந்துக்கு போகிறேன். சிரித்தான். பார்த்து நான் ஏன் பயந்துட போகிறேன்? நீ ஏன் சொல்ல? அவன் காதை பிடிக்க வந்தால் நழுவி போனான். வாழு பயலே, கிண்டலா பண்ணுற. சரி, எனக்கும் துணையாக போக பயமாக இருக்குது, நீயும் வா. பெரிய இடி ஒன்று உருண்டதும் புரண்டது எங்கேயோ உருவாகி இங்கே வந்து போயிற்று. பெரிய மழை தான் வரப்போகுது, சடுதியில் நடந்து போ தம்பி. வேகமாக நடந்தார்கள். ஆமாம், அவங்க வீடு உனக்கு தெரியுமா? வழி சொல்லி அனுப்பியிருக்காங்க. அமைதியாக கொஞ்சம் தூரம் போனதும் அவள் தன் கண்களை துடைத்து கொண்டதை பார்த்தான். தூசு பட்டுடுச்சா? இல்லை. பின்ன அலறையா என்ன? இப்போ மட்டும் உன்னை நினச்சாவே அழுவேன். ஏன், எனக்கு என்னவா கேடு? உனக்காக இல்லை, என்னை நினச்சா அழுவேன். சொன்னால் உனக்கு புரியாது ராசா, பேசாமல் பா. ஏன் இதையே 2 வருஷம் போய் தான் சொல்லுவேணுமா? மெல்ல அவன் இடுப்பில் கையை வளைத்து கொண்டாள். அது இல்லை, நாம் எத்த ராசா, நானும் மற்றவளை மாதிரி தலையை தாலியை கட்டிட்டு வாழ்ந்திருந்தா இந்நேரம் உன்னை மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருப்பானே. இருந்தா? அப்பப்பா, பொய் சொல்லி என்னை நானே ஏமாற்றிக்கிறேன். அப்படி இல்லாமல் நெசபாமை என் பிள்ளைய பார்த்து நான் பெத்த ராசான்னு ஆசையாக கூப்பிட்டுருப்பேன். செத்தா கொல்லி போடக்கூட ஆள் இல்லாமல் போச்சே. பின்ன ஏன் இந்த தொழிலை செய்கிற? திக்கென்று நிமிர்ந்தாள். ராசா, நீ என்ன சொல்கிற? உனக்கு எல்லாம் புரியுமா? நீ என்கிட்ட சொல்லக்கூடாது தொழிலை செய்கிறங்கிற வரைக்கும் புரியுது, அது என்னன்னு தான் புரியல. அவளை நிறுத்தி எதிரே வந்து நின்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். அழாத, உனக்கு நான் கொல்லி போடுறேன். அணைத்து கொண்டு கதறினாள். ராசா, நம்ம எத்த ராசா. லேசாக தூரல் விளைவை விலகி அவசரமாக நடந்தார்கள். ஆமாம், ருத்ரசாமிகிட்ட என்ன கேட்க போகிற? எங்கள் அம்மா திடீர்னு செத்துப்போச்சு. திடீர்னா? லாரியில் மாட்டிக்கிட்டு செத்துப்போச்சு. அதுதான் நான் கிடந்து அல்லாடுறேன். ஏன்? அவங்க நகைகளை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடச்சிருந்தா எங்கள் கடையை மூடிட்டு ராசா ஆத்தி மாதிரி வாழ்ந்து காட்டுவேன். வா ராசா, மழை பழக்க போகுது. காலை எட்டி வைத்து அவசர நடை போட்டு நடந்தார்கள். அப்படியும் மண் சாலையில் இறங்கி நடப்பதற்குள் மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. விலாசம் தெரியுமா ராசா? என்ன பெரிய விலாசம்? அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு வீடா சொன்னாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமா? அதுவோ தெரியுதே, அதுவா? அவள் கைகாட்டிய இடத்தில் பெரிய வெட்டவெளி மைதானத்தின் நடுவில் தன்னந்தனியாக நின்ற அந்த வீட்டை பார்க்கவே காரணமின்றி மெய் சிலிர்த்து போயிற்று அவனுக்கு. என்ன ராசா நின்றுட்ட? பயமாக இருக்கு. தா பாரு, இது பயப்படுற வயசு. நீ வா சொல்கிறேன், நான் தான் கூடவே இருக்கணும்ல, அப்புறம் என்ன பயமா?
சற்று மேடான பகுதியில் இருந்த மைதானம் இது. 4 சின்ன படிக்கட்டுகளில் ஏறி மைதானத்தில் பிரவேசித்த போது மழை பயங்கரமாக கொட்டி கொண்டிருந்தது. முழுக்க நனைந்த நிலையிலும் ஓடினார்கள் அந்த இருட்டான வீட்டை நோக்கி. கூப்பிட்டியா ராசா? இல்லையே. ஓடினார்கள். வீட்டை நெருங்க நெருங்க யாரோ காலை இடறிவிட்டார் போல கவிழ்ந்து விழுந்தால் வடிவு. அலறினாள். தே ராசா, என் குறுக்கால காலை நீட்டுற? நானா? இல்லையே, நானே பின்னால் இல்லை ஓடி வாரேன். ஒருவேளை ஏதும் பேயா இருக்குமோ என்றதும் மேலும் பெரிதாக அலறினாள். அது சரி, நான் பயப்படாமல் துணைக்கு வர்ற பொம்பளையா நீயே? இவர்கள் நெருங்க நெருங்க கதவை திறந்து லாந்தர் விளக்கை உயர்த்தி பார்த்தார் அவர். பயங்கரமாக, மிக பயங்கரமாக ருத்ரன் சாமி. லாந்தர் விளக்கு பாதி முகத்தை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்ட கண்களை திறந்து வெறித்து பார்த்தார். வா தம்பி, மருந்து உங்கள்கிட்ட கொடுத்தனுப்பியிருக்கானா முதலாளி? ஆமாமுங்க. குறைந்த அந்த வெளிச்சத்தில் அவர் கண்கள் பளீரென்றன. உள்ளவா என்றவர் கவனித்துவிட்டு கேட்டார். யார் அந்த பொண்ணு? என் ஃப்ரெண்டு, துணைக்கு வந்திருக்காங்க. நடுராத்திரி பூஜை நேரத்தில் பெண்களை வீட்டுக்குள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை, அவளை வெளியிலேயே விட்டுட்டு நீ மட்டும் உள்ளவா. ஐயா சாமி, எனக்கும் உங்ககிட்ட பேசணுமுங்கோ. பகல்ல வா, பேசலாம், போ. சாமி, நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீ கேட்க நினைக்கிறது எனக்கு தெரியும், நீ இப்போ போயிடு. விரட்டாதீங்க மவராசா, உள்ளதானே வரக்கூடாது. இங்கே ஒரு பக்கமாக நின்றுக்கிறனே, பிள்ளையோட சேர்ந்தே போகிறேன். நீ போராசா அவனே, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இவன் தயங்கி விட்டு, சரி சொல்லிட்டு உள்ளவா என்ற அவர் சொன்னதும் சரி என்றான் அரைமயக்கமாக. உள்ளே போனான். அவர் கதவை சாத்தி தாளிடவே அந்த வடிவாம்பாள் இருட்டு முலாம் பூசிக்கொண்டது. அத்தியாயம் 5. லைட் இல்லைங்களா சாமி? ஏன்? லாந்தரை உயர்த்தி காட்டினார். இதோ இருக்கே எலக்ட்ரிக் லைட்டு. அது எதற்கு தம்பி? இந்த விளக்கு வச்சே 106 வருஷம் ஓடிடுச்சு. நான் இந்த வீட்டை கட்டி இங்கே வந்தப்போ ஊரில் கரண்ட்டே வரல. தவிர என்னுடைய வேலைக்கு இருட்டு தான் வேணும். என்ன வேலை செய்கிறீங்க சாமி? நிறைய செய்கிறேன். அதில் முக்கியமானது மற்றவங்க மனசை படித்து சொல்கிறது. அதுதான் எனக்கு சுலபமாக வர்ற வேலை. அது எப்படி மற்றவங்க மனசை படிக்கிறது? எதிர் ஆள் சொல்லாமலேயே அவர் மனசில் இருக்கிற முக்கியமான எண்ணத்தை என்னால் சொல்ல முடியும். அது வெட்டி வேலை சாமி. ஏன்? வியந்தார். ஏன் அப்படி சொல்கிற? பின்ன என்ன சாமி, என்னையா நினச்சிட்ருக்கேன்னு கேட்டால் சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன ஆராய்ச்சி? சிரித்த சிரிப்பினால் இவனை அதிர வைத்தார். உன் மனசை படிக்கட்டுமா? உன் தேவை என்னன்னு சொல்கிறேன், அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா அதை நிறைவேற்றி வைக்கிறேன். கொஞ்சம் சுவாரஸ்யம் தட்டியது தாசுக்கு. சொல்லுங்க பார்ப்போம். உன் முதலாளி உன் கண்ணு முன்னால் துடிச்சு சாகணும், அதை நீ நின்று பார்க்கணும் அடிக்கடி நினைக்கிற. வெலத்து போனான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுதான் மனசை படிக்கிறது என்கிறது. சரி, ஒரு பந்தயம் வச்சுப்போமா? என்ன அது? உன் ஆசைப்படி உன் முதலாளி உன் கண் முன்னாடியே துடிச்சு சாக விடுறேன். பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ? என்ன தரணும்? இந்த மாத சம்பளத்தில் 1/4 பங்கு எனக்கு தந்துடணும். அதிர்ந்தான். விலை பேசாமல் நான் எந்த கொலையும் செய்கிறதில்ல, அதுதான். மீண்டும் தயங்கினான். என்ன சம்பளம் தர்றான் உனக்கு? 100 ரூபாய். 1/4 பங்குனா 25 ரூபாய். இதை தரமாட்டியா? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? மேலும் தயங்கினான். ஊருக்குள்ளே அந்த வீட்டில் தீபாவளி உற்சாகம் அதிகம் இருந்தது. சமையலை முடித்துவிட்ட கையோடு இனிப்பு செய்ய உட்கார்ந்திருந்தால் அந்த பவானி அம்மா. 7 வயசு பையன் ரங்காவும் 5 வயசு பத்மினியும் நச்சரித்து கொண்டிருந்தார்கள். அம்மா அம்மா, அப்பா ஏன் இன்னும் வரல? வருவார், இரு. உள்ளே வராதிங்க, பெரிய அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், சுட்டுக்க போகிறீங்க. ஐயா, அப்பா ஏன் வரலன்னா, மைசூர் பாகுக்காக நெய்யில் வருவிடும் கடலை மாவு வாசனம் வாசல் வரை வந்தது. அம்மா, பத்மினி கேட்டது. அப்பா ஏன் வரல? வருவாங்க, இரும்மா. பட்டாசு கொடு, நான் வெடிக்கணும். இந்த மலையிலையா? போய் விளையாடுங்க போங்க. பசிக்குதுமா. வாங்க, சாதம் போடுறேன். அப்பா வந்தால் தான் சாப்பிடுவோம், போ. ரங்கா, நீ ரொம்ப அடம்பிடிக்கிற. போய் பக்கத்து வீட்டில் ராமசாரி சார் வந்துட்டாரா பாரு. அப்போவே வந்துட்டாங்க. நான் கூப்பிட்றேன்னு சொல்லி கூட்டி ஓட்டிட்டு வா. ஓடி போய் குடை எடுத்துகிட்டு போ, 2 குடை. பப்பியும் கூட்டிகிட்டு போக சொல்கிறியா? அவள் எதுக்கு? வேணாம். பின்ன எதுக்கு 2 குடை? அவங்க வீட்டில் குடை கிடையாது, அதுதான். போய் கூட்டிகிட்டு வா, ஓடு. புதுசாக வெற்றலை பாக்கு புகையில வாசம் வந்ததுமே பவானி அம்மாவுக்கு புரிந்து விட்டது. ராமசாமி வந்து விட்டார். முதல்ல வெத்தலை சாரை துப்பிட்டு வாங்க சொல்கிறேன். சிரிப்புடன் போய் துப்பி விட்டு பவானி நீட்டிய சொம்பு நீரை வாய் கொப்பளித்து விட்டு வந்தார். சொல்லுமா, நெய் வாசனை ஜமாய்க்கதே. என்ன மைசூர் பாகா? கொஞ்சோண்டு கூட டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். என்ன உப்பு வரப்பு வேணும், சரியாக இருக்கான்னு பார்க்குறீங்களா என்ற கேள்வி இருந்த கிண்டலை உணராமல் அதான் என்று அவர் கூறிவிட்டு பிறகு விழித்தார். இந்த அமாசு பண்ணுறீங்களே,
பசங்க அவர் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் போய் கூட்டிகிட்டு வாங்களே. மலையில் மாட்டிட்டாரோ என்னவோ, கொடையோட போய் கூப்பிட்டு வர்றீங்களா? சரி என்றார். அத்தியாயம் 6. ருத்ரன் சாமியையும் வீடு. என்ன சொல்கிற என்ற சாமியை அச்சமாக பார்த்தான் தாஸ். வேண்டாம் என்று சொல்ல நினைத்தாலும் மனசுக்குள் ஆசை உந்தித்தல்ல. சரி என்று விட்டான். விலை சம்பளத்தை கால்வாசி தருவியா? அதை சொல்லலையே. தர்றேங்க. சரி வா, மேலே போகலாம். எங்கே? மாடிக்கு போகலாம். அங்கே தான் என் உலகம் இருக்கு. ஆவி உலகம். எனக்கு கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் சொன்னதை செய்யும் அமானுஷ்யங்கள். சிலீர் என்ற முதுகு தண்டுவிடத்தில் குளிர்ந்தது தாசுக்கு. லாந்தரை எடுத்துக்கொண்டு அவர் நடக்க தயக்கமாக பின்தொடர்ந்து போனான். முகத்தில் பயம் இருந்தது. கைகளில் மெலிதான நடுக்கம் இருந்தது. அந்த வீடு பாழாகி கொண்டிருந்தது. முழுக்க முழுக்க மரப்பலகையினாலேயே அமைக்கப்பட்ட வீடு. படிகள், தரைகள், விதானங்கள், மாடி அனைத்திலுமே மரங்கள்தான். அந்த கால அசல் பர்மா தேக்கு. வழிநடுக சிலந்தி கூடுகள் மிக பயங்கரமாக தொங்கின. அச்சமாக அவரை தொடர்ந்து படியேறினான். திரும்பி பார்த்து பயங்கரமாக சிரித்தார். அடுத்த அடி ரொம்ப பலகீனமாக இருக்கும். எந்த நிமிஷமும் உடஞ்சி விழுற நிலையில் இருக்குது. ஜாக்கிரதையாக மிதிச்சேரு, இல்லைன்னா தாண்டிடு. தாண்டியே மேல் மாடிக்கு போனான். மாடியறையில் நுழைந்ததும் ஒரு விதமான அமானுஷத்தையும் உணர்ந்தான். சுவர் முழுக்க சின்ன சின்ன சதுரங்கள் அறைகளாய் இருந்தன. அநேகமாய் எல்லாமே காலியாக தெரிந்தன. என்ன இவ்வளோ பெரிய புட்டியை தூக்கிட்டு வந்திருக்க? முதலாளி தான் கொடுத்தாங்க. பேய் வந்தா இதில் அடைச்சி கொண்டு வர சொன்னான். சரியா? விழித்தான். கேள, எப்படி எனக்கு தெரியும்னு? உன் முதலாளி தொட்டதை நான் தொட்டால் உடனே அவன் மனசு என்னால் படிக்க முடியும். மழையில் நனைஞ்சிருச்சு. அப்புறம் நான் தொட்டிருக்கேன். அப்புறம் எப்படி அவர் கைரேகை இருக்கும்? வாய் விட்டு சிரித்து விட்டார். அப்படி சிரிக்காதீங்க சாமி, எனக்கு பயமாக இருக்குது. நான் நினைத்ததுக்கு மேலாக புத்திசாலியாக இருக்க நீ. சந்தோஷம். எந்த தடையும் இல்லாமல் என்னால் பார்க்க முடியும், உணர முடியும், மனசை படிக்க முடியும். உதாரணமாக வெளியே நிற்கிறாளே வடிவு, அவளை நான் தொட்டிருக்கனா? இல்லை. ஆனாலும் அவள் மனசை என்னால் படிக்க முடியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. செத்துப்போனால் அவளுடைய அம்மா நகைகளை ஒளிச்சு வச்ச இடத்தை கேட்டு சொல்லா வந்திருக்கா. அதுதானே? அவள் அம்மாவை கூப்பிடுறேன், பேசுறியா? வேண்டாங்க, நீங்களே பேசுங்க. ஆனால் அந்த அக்கா நல்ல அக்கா, நகை கிடச்சிட்டா நல்ல பொண்ணாக வாழ போகிறேங்குது. அப்படியா? அப்போ வேண்டாம். ஏன்? வருமானத்தில் 1/4 பங்கு தராமல் யாருக்கும் நான் எந்த உதவியும் செய்யறதில்லை. தொழிலை நிறுத்திக்கிட்டா அப்புறம் எப்படி வருமானம் வரும்? வருமானம் இல்லாமல் எனக்கு எப்படி 1/4 பங்கு பணம் வரும்? அதனால் வேண்டாம். ஆனால் அதை விடு, அவளை பற்றி மற, உன் விஷயத்தை கவனிக்கலாம். வா. அந்த கூண்டுக்குள் கையை விட்டு தேடினார். என்ன யாரையும் காணோம். எங்கே எல்லாரும் போயிட்டாங்க? யாரை சொல்கிறீங்க நீங்கள்? அவசருக்கு தேடினா தான் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீ இருக்கியா? ராமக்கா தானே? வெளியே வா ராமக்கா, உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன். வந்து இந்த புட்டிக்குள்ளே இறங்கு. அடுத்த நிமிஷம் வெள்ளை நீராவி போல் ஏதோ காற்றில் பறந்து அல்லாடியது. அந்த லாந்தர் வெளிச்சத்தில் துல்லியமாக தெரிந்தது. தலைக்கு மேலாக விரவி அது புட்டியின் வாய்க்கு நேராக சென்றதும் சேர்ந்து நேர்கோடாக இறங்கியது புட்டிக்குள்ளே. தீர்ந்தது விஷயம். புட்டியை எடுத்துட்டு கிளம்பு. உன் முதலாளியை பார்த்தா அவர் எதிரிலேயே புட்டியை போட்டு உடைச்சிடு. உன் மனோரதம் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். அது நான் துணிஞ்சதுக்கப்புறம் தயங்கப்படாதே, புறப்படு என்று அவர் போட்ட அதட்டலில் திரும்பி புட்டியை வாங்கி கொண்டு கதவை திறந்தபோது அந்த வடிவு கிட்டத்தட்ட தூங்கும் நிலைக்கு மாறியிருந்தாள். இவன் பிடித்து உசுப்பியதும் ஆறு என்று உளறி கொட்டினாள். என்ன ராசா, மருந்து கொடுத்துட்டு வர்றதுக்கா இவ்வளோ நேரம்? இனிமே நான் எப்போ அவங்கள பார்த்து அவங்க எப்போ என் ஆத்தாளை வரவழைச்சு என் நகை எப்போ கிடைக்கிறது என்றவள் கதவை திறந்து வெளிப்பட்ட சாமியை கண்டதும் வெலவலத்து போனாள். ஐயோ, பயப்படாதே. இல்லை வந்துங்கய்யா, என் ஆத்தா நகைங்க. பேசாதே. பேசலை என்றாலும் 1000 கோணல் நெளிந்தாள். நகைங்க, என் நகைங்க. அது எதுக்கு உனக்கு? என்ன பண்ண போகிற? உழைச்சிதான் சம்பாதிங்க. இந்த உழைப்பா? வேணாஞ்சாமி, நான் நல்லபடியாக வாழணும். ஆனால் நல்ல ஆளாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். பொள்ளையும் குட்டியுமா பெற்றுக்கிட்டு வாழணும். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன தருவேன் என்றவர் அவள் தயார் நிலையில் சளையர் என்ற முந்தானியை நழுவிட்டதும் ஏய் மூடு மூடு என்று அவர் கத்தியதும் இழுத்து போர்த்தி கொண்டு நின்றாள். ஆமாம், சின்ன பிள்ளை இதர வேணாம், அப்புறமா வாரேன். அடைச்சி சனியனே, நகைக்கு தானே கிடைக்கும் போ. ஆனால் அதில் சரியாக 1/4 பங்கு எனக்கு தரணும். தருவியா? விழித்தாள். அதென்ன பொம்பளை கையில் நகையை கேட்குறீங்க? தப்பாச்சுங்களே. பொம்பளை காசு உங்களுக்கு எதுக்கு? எனக்கு வேணும். எதையும் சும்மா செய்ய மாட்டேன். சம்மதம் இல்லைன்னா போய்கிட்டே இரு, நான் வேணாங்கலை
இருங்க சாமி, எதுவும் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் இல்லாமல் போனால் சரிதான், தாரேன், சம்மதிக்கிறேனுங்க. ஆத்தா நகைங்க எல்லாம் தன்னால் வரும், வாய் விட்டு சிரித்தார். ஆத்தாடி, இது என்ன சிரிப்பு சிரிக்காக? தாசை இழுத்தால் நீ வந்துரு ராசா, போயிடுவோம், பயமாக இருக்கு. அவர் சிரித்த சிரிப்பு அவர்களை துரத்தியது. அத்தியாயம் 7. கொஞ்சம் தூரம் நடந்த பிறகுதான் உணர்ந்தார்கள், மழை நின்று போயிருந்தது. மழை நின்று போச்சு. கத்தாத ராசா, கிழவன் எட்டி பார்க்குறாங்க. ஆமாம், என்னை வெறும் புட்டியை கொண்டு வந்துட்டேன். முதலாளி கேட்டாக இல்லை, அதுவும் ஆசையாக ஒரு பேயை அடைச்சி கொண்டான்னு. பாவம், பெரியவர்கிட்ட சொல்லி ஒரு பேயை பிடிச்சிட்டு வரக்கூடாதா ராசா? கொண்டு வராமல் விட்டுருவனா? புட்டிக்குள்ளே வெள்ளையாக ஒரு பேய் போனதை பார்த்தனே. பொழுகா, பொய் சொல்கிறையா? இல்லை, நெசம் பார்க்குறையா? புட்டியை வாயிருக்கே நிமிர்த்தி கொண்டு வந்து கேட்டான். நீ இருக்கதானே ராமக்கா? அமானுஷமான குரல். ஆமாம் என்றது. ஐயோ, பேய் பேசுதப்பா. அது உனக்கு எப்படி கேட்டுது? எனக்கு மட்டும்தான் கேட்குன்னு சொன்னாங்க. பொய் சொல்கிறேன். மீண்டும் புட்டியை உயர்த்தி கேட்டான். ராமக்கா, எங்கிட்ட மட்டும் பேசு, அந்த அக்கா கிட்ட பேசாத. பேசுவேன், போடா. திக்கென்று நிமிர்ந்தான். முறைக்கிற? என்ன முறைக்கிற? இப்போவே போய் ருத்ரசாமிகிட்ட சொல்கிறேன் பார். வேணா எஜமானே, அப்படி வா வழிக்கு. உற்சாகத்துக்கு மாறினான். இப்போ அந்த அக்காவை தலையில் தட்டு. திடீரென்று தடுமாறி போனால் வடிவு. கத்தினாள். ஆறு அதன் தலையில் தட்டுறது? காலை இடறி விடு. கவிழ்ந்து விழுந்தால் வடிவு. எழுந்து நின்று ஆவேசமாக கத்தினாள். எவன்டா என் காலை தட்டி விடுறவன்டாய்? தில்லு இருந்தானா ஆளாக இருந்தா? ஐயா வேண்டாம், பயந்துக்குவேன். ஏன்? இந்த புட்டிக்குள்ளே இருக்கிற பேய் தான் உன் காலை தட்டி விட்டுது. மௌனமாக விலகி விட்டாள். முணுமுணுப்புடன் கொஞ்ச தூரம் போனவள் நடந்தால் திக்கென்று நிமிர்ந்தாள். என்ன சொன்ன ராசா? இந்த பேய் என்ன சொன்ன? பேர் ராமக்காவா? ஏன்? ஐயோ, கைகளை பட்டுண்டு தட்டி விளக்கினாள். அது என் ஆத்தா பேராச்சே. படியிறங்கி சாலைக்கு போக வேண்டிய இடம் வந்தபோது தான் தாசு கவனித்தான். கையில் குடையுடன் படியேறி கொண்டிருந்தான் சரவணன். முதலாளி. நிமிர்ந்து பார்த்த சரவணனின் கண்களில் கோபம் அந்த இருட்டிலும் மிக துல்லியமாக தெரிந்தது. ராஸ்கல், மருந்தை கொடுத்துட்டு வர எவ்வளோ நேரம்டா? உன்னை வீட்டுக்கு வர பேசிக்கிறேன் என்றவன் புட்டி வைத்திருந்த கையை முரட்டுத்தனமாக பிடித்தான். வேணாம் முதலாளி, புட்டி உடைய விடக்கூடாது, விட்டுடுங்க என்றான் கெஞ்சலாக. அவன் காதிலேயே விழாமல் அந்த வடிவாம்பாளை முறைத்தான் சரவணன். இவளையுமா கூட்டிகிட்டு வந்த? இருட்டில் என்ன செய்ய விட்டா? முளைச்சி மீசை முழுசாக வளர அதுக்குள்ளே பொம்பளை கேட்குத உனக்கு? வா, இருந்தா தானே அலைவ. வா, அருவாளை வச்சு வெட்டிடுறேன் என்று அந்த சரவணனை இழுக்க இவன் திமிர, ஐயா விடு, ராசாவை விடு என்று வடிவு கத்த எகிரி பறந்த அந்த புட்டி உயரப் போய் மீண்டும் மெல்ல மெல்ல ஸ்லோ மோஷனில் இறங்கி பாறையில் பட்டு சிதறிவிட அந்த நிமிஷம் இருக்கப்பற்றியிருந்த கை விலகியது. சட்டென்று நெஞ்சை பிடித்து பின்வாங்கி சரவணன் மல்லாந்து சரிந்து 2 படிகளில் உருண்டு சாலையின் குறுக்கே விழுந்து துடித்தான். விழுக்கென்று வலித்துக்கொள்ள, ஐயா ராசா, அவளுக்கு என்ன ஆச்சு என்று வடிவு நெருங்க அவளையும் முந்திக்கொண்டு ஓடிய தாசு தொட்டு பார்த்தபோது சரவணன் அடங்கி விட்டிருந்தான். ஐயோ, என் முதலாளி போயிட்டீங்களே. குந்தினார் போல அமர்ந்திருந்த வடிவு கையை ஆட்டி அசைத்து ஒப்பாரியை வைக்கத் தொடங்கினான். கொஞ்சம் விட்டால் மாறில் அடித்து கொண்டு அலறுவாள் போலிருந்தது. பயந்து போனான் தாசு. ஐயா, நீ வேற கலாட்டா பண்ணாதக்கா, இரு, நான் பார்க்குறேன். அது எப்படி திடுத்திருப்புன்னு செத்துருவாங்க. அச்சமாக நெருங்கி குனிந்து பார்த்தான். மூச்சுக்காக ஏறி இறங்காத மார்பும் வெளியுருளாத மூடிய கண்களும் சத்தியமே செய்தன. அவர் உயிரோடு இல்லை. பயந்து போனான். என்ன பண்ணுற? இப்போ என்ன பண்ணுறது என்று இவன் தவிக்கும்போது கொஞ்சம் விட்டால் ஒப்பாரிக்கு தயார் நிலையில் நிற்கும் அந்த வடிவு மீண்டும் துவங்கும்போது, நீ வேற கம்முன்னு கிடாக்கா என்று இவன் கத்தும்போது தான் அந்த ஓசை கேட்டது. சிலிங் சிலிங் என்று மணியோசையுடன் சக்கரம் ஏற்படுத்தும் கடமுடா ஓசை. ஏதோ வண்டி வருது போல இருக்குடா தம்பி, மாட்டு வண்டி. திரும்பி தரையில் குறுக்கே விழுந்து கிடக்கும் முதலாளியை பார்த்தான். சாலையின் குறுக்கே விழுந்து கிடந்தான். வண்டி போக வழி இல்லாமல் நின்றது. ஆட்கள் இறங்கி வந்தால் போலீஸ்லேயே நான் தான் கொலை செய்தேன்னு சாதிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண சொல்கிறது? ஐயோ, முட்டிக்கு முட்டி தட்டி குறைஞ்சபட்சம் தூக்கிலையாவது போட்டுட்டாங்கன்னா குடிச்சிட்டு கிடக்கிறாங்கிற நினைப்பில் வண்டியை நிறுத்தாமல் போயிடுவாங்க. குனிந்து சரவணனை தூக்கி ஓரம் கட்ட முயன்றான். 6 அடி உயரமுள்ள கனமான உடம்புள்ள சரவணனை அசைக்க கூட முடியவில்லை. மிகுந்த பிரயாசை முயற்சியின் பேரில் கொஞ்சமாக நகர்ந்தான். அதற்கே பெரிதாக மூச்சு வாங்கியது. அக்கா, என்ன? கொஞ்சம் ஒரு கை கூட, அந்த அண்ணன் நகுத்திடலாம். செய்யலாமே என்று முந்தானையை வரிந்து கட்டி கொண்டு வந்து குனிந்து தூக்கி நீட்டிய கை நின்று பின்வாக நிமிர்ந்து கொண்டாள். நான் மாட்டேன். ஏங்கா? ஐயா, தொழில்னா ஒரு நேர்மை வேணும், நியாயம் வேணும். என்ன நேர்மை, என்ன நியாயம்? வாங்குகிற காசை வாங்காமல் ஆம்பளையை தொடவும் கூடாது, அவனை தொட விடவும் கூடாது. நீ வேறக்கா என்றவன் திணற அங்குலமாக நகர்த்தி விட்டு பெரிதாக மூச்சு வாங்க வியர்த்து நிமிர்ந்தான். சாலை கப்பால்
புதிதாக நிறைய மனிதர்கள் சிரிக்கும் ஓசை கூட கேட்டது. இப்போது வண்டி ஓசை சாலையின் திருப்பத்திற்கு அப்பால் மிக அருகாமையில் கேட்டது. அச்சமாக வடிவை பார்க்க அவள் மிக அலட்சியமாக எதுவும் நடக்காதது போல பாறையில் அமர்ந்து கொண்டு சுருக்கு பையிலிருந்த கொட்டைப்பாக்கை எடுத்து அதே வேகத்தில் வீசி வாயால் கவ்விக்கொண்டு கடக்கென்ற ஓசையுடன் கடித்தாள். அக்கா, யாரோ வராக, ஏதோ வண்டி வராப்பில் இருக்குது. வரட்டுமேப்பா, சாலைன்னு இருந்தால் 4 வண்டி வருந்தான் போகுந்தான், இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? அட்டகாசமான ஓசையுடன் வண்டி ஆடிக்கொண்டே வந்தது. மாடுகளின் கண்களை துணி போட்டு மூடியிருந்தது. சகஜமாக முயன்று தோற்றான் தாசு. காரணமில்லாமல் வெடவெடப்பு வந்தது. அதுவும் வண்டி நேர் எதிர் வந்து நின்றதும் மேலும் அதிகமாயிற்று. வண்டி கட்டி வந்தால் ஆகாரமாக வாய்விட்டு சிரிப்பில் ஏதோ பயங்கரத்தை உணர்ந்தான். என்ன தம்பி, இந்த மழையில் நிற்கிற? மழையா? 2 கையிலும் விரித்தான். இல்லையே. இப்போ இல்லைன்னா என்ன, கொஞ்ச நேரத்தில் வந்துடும், அங்கே பாரு. அந்த ஆள் சுட்டி காட்டிய திசையில் வானம் பெரிதாக குமுறியது. மின்னல்கள் வானத்தில் கோலம் போட்டு அடங்கின. அடமழை தான் வரப்போகுது, சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிடு. ஓடு. முடியாதே. ஏன்பா? என் முதலாளி இப்படியே விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போகிறதா? முதலாளியா? ஏன், என்னாச்சு அவருக்கு? புரிஞ்சுது என்றவன் வண்டி கூண்டுக்குள்ளே திரும்பி பார்த்து சொன்னான். டேய், எவனோ குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான், வாங்கடா வேடிக்கை பார்க்கலாம். தொடர்ந்து ஓவென்ற இறைச்சலுடன் நிறைய பேர் இறங்கி வந்து நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஒரு ஆள் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்று பாடத் தொடங்கினான். அந்த முதலாவது ஆள் அடட்டினான். வேடிக்கை பார்த்தது போதும், வாங்கடா போயிடலாம், ஆசான் காத்துக்கிட்டு இருப்பார், அப்புறம் தீபாவளி விருந்து கிடைக்காது. ஐயாமார்களே, அண்ணம்மார்களே, என்ன தம்பி, உங்கள் உதவி எனக்கு வேணும் இல்லை? நினச்சோம், ஏறிக்க வண்டியில் குருநாத வீட்டு தீபாவளி விருந்து அட்டகாசமாக இருக்கும். எனக்கு விருந்து வேண்டாங்க, வண்டியை திருப்பி என் முதலாளியை ஏற்றிக்கிட்டு ஊர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுங்களேன். முடியாது, நாங்கள் ஏன் உதவணும்? அவர் ரொம்ப பெரியவர், சின்ன பையன், என்னால் தனியாக கூட்டிகிட்டு போக முடியல. எல்லாம் தானாக இழந்து வருவான், போதை தெளிஞ்சதும் நீ போயிடு. மணி 12 போகுது, இதுக்கு மேலே நீ இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, பேகி நடமாட்டம் அதிகமாக இருக்கும், போ. அண்ணே என்று நெருங்கிய போது அடிவயிறு எழும்பி மேலே வந்துவிடும் போலாகிவிட்டது. அப்படி ஒரு வாடை, பிணவாடை அடித்தது அவனிடம். விலகி கொண்டு கிட்டான். ஒன்று வேணால் செய்கிறோம், எங்கள் குருநாதர் உனக்கு உதவ அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் வண்டி வேணும் இருக்குமே, அவர் மகன், வண்டியெல்லாம் எதுவும் தேவைப்படாது, அவர்கிட்ட சக்தி இருக்குது, எதையும் நடத்து காட்டுற திறமை அவர்கிட்ட இருக்குது. குறுக்கே வந்து நின்றான் தாசு. அவங்க எல்லாம் வேணாம், நீங்கள் உதவுங்க அண்ணே. சொன்னேன்ல குருநாதர் வருவார்னு, நகுந்துக்கோ. யாருங்க உங்கள் குருநாதர்? ருத்ரன் சாமியார் மனசனை நினச்சாலே பக்கத்தில் வந்து நிற்பார். அவரா? மறுபடியுமா? வேண்டாண்ணே, நீங்களே. அந்த ஆள் முறைத்து பார்த்து காற்றில் வீச யாரோ தள்ளிவிட்டார் போல் முதலாளி மேலேயே கவிழ்ந்து விழுந்தான் தாசு. திரும்ப பார்த்து நிமிர்ந்த போது வண்டி அதோ அவ்வளோ தூரம் போய்விட்டிருந்தது. நேர் சாலையாக போகும் சாலையில் போய்கொண்டிருந்தது வண்டி. கடகட சக்கர ஓசையுடன், கலீர் சலங்கை ஓசையுடன், வாய்விட்ட சிரிப்பொலியுடன். அந்த வடிவை திரும்பி பார்த்தபொழுது மெலிதாக குரட்டை ஒளி வந்து கொண்டிருந்தது. அவளிடமிருந்து தூங்கிக் கொண்டிருந்தவள் நெருங்கி போன இவன் தொட்டு உழுப்பியதும் உளறிக்கொண்டே எழுந்து அமர்ந்து விழித்தாள். என்னக்கா தூங்கிட்ட? அதுதானே, எப்படி தூங்கி போனேன்? ஏதோ வண்டி சத்தம் கேட்டுதே, வரல. வந்துச்சு, போயும் ஆச்சு. என்ன நீ தூங்கிட்ட? அதான்ப்பா எனக்கும் புரியல. பாக்கு போட்டுக்கிட்டேன், வெத்தலை பாக்கு சுண்ணாமல் தடகிட்டு இருக்கச்சேயே அப்படி தூங்கி போனேன். அவசரமாய் சுண்ணாம்பை பூசிவிட்டு வெற்றிலையை வாயில் சொருகும்போது திரும்பி பார்த்தவள் கண்ணில் இன்னமும் தரையில் விழுந்து கிடந்த சரவணன் தென்படவே, ஏன் தம்பி கேட்டாள். அவனுக்கிட்ட சொல்லி தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் போட்டுடக்கூடாதா? அது எனக்கு தெரியாதாக்கும். அவனுக்கு தான் சட்டை பண்ணாமல் போகிறாங்களே, அவங்க குருநாதர் கூப்பிட்டா வந்து உடனே உதவாராமில்ல. பின்ன கூப்பிடேன். ஆமாம், என்னன்னு கூப்பிட சொன்னாங்க? யாரா அவங்க குருநாதர்? பேரை கேட்டையா? கேட்டேன் என்றவன் பின்னே கூப்பிடேன் என்றதும் தன்னையும் மறந்து ருத்ரசாமி என்று கூப்பிட்டு விட சற்றென்று தன் முதுகுக்கு பின்னால் யாரோ தொடுவது போல உணர்ந்து திரும்பி பார்த்து திடுக்கிட்டு போனான். ருத்ரன்சாமி வெறித்தபடியே நின்றிருந்தார். ஏன், எதுக்கு கூப்பிட்ட? வேலையா இருக்கணும்ல? நடுக்கமாக வாய் பேசலாமல் சுட்டி காட்டினான். முதலாளி. யாரது? சரவண்ணா? போயிட்டானா? சரி வரேன். சாமி இருங்க. ஏன்பா? அவன் சாகணும் தானே ஆசைப்பட்டேன், அவன் தான் செத்து போயாச்சு, அப்புறம் என்ன போய் சேர? இல்லைங்க, அவர் நடு ரோட்டில் கிடக்கிறாரு, அவர் வீடு வரைக்குமாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? பாவம் இல்லை. கொண்டு போ. எப்படிங்க கொண்டு போகிறது? ரொம்ப கனமாக இருக்காரு. தூக்கிட்டு போ. நானா? பின்ன என்னையா தூக்கிட்டு வர சொல்கிற? இல்லைங்க ஐயா, ஒரு வண்டி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? நானா? வண்டியா? நான் எங்கே போகிறது? எங்கிட்ட ஏது? உங்கள் சிஷ்யங்க தாங்க சொன்னாங்க. ஏன் சிஷ்யங்களா? யார் அது? அதுவும் அந்த வண்டியில் போகிறவங்க என்று திரும்பி காட்டி சுட்டிய திசையில் நீளமாக சாலை மட்டுமே இருந்தது.
வண்டி காணாமல் போயிருந்தது. அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் எப்படி போயிருக்க முடியும்? சாமி, என் நகைக்கே கிடைக்குமா? அடைச்ச சும்மாரு. நான் வரேன் தம்பி, சீக்கிரமாக போயிடு. ரொம்ப நேரமாச்சே, நானும் போய் தூங்கணும். ஐயா ஐயா, என்னப்பா, கொஞ்சம் மனம் இறங்குங்க, உதவி செய்யுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, உதவி தானே, செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுக்குள்ளே பிடிச்சி போயிடாத. உனக்கு தான் தெரியுமே, பணம் வாங்காமல் நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு. ஐயா, என்ன சொல்கிறீங்க? உனக்கு கஷ்டமே இல்லாமல் இந்த பணம் தானாக உன் பின்னாடியே ஊர் வரைக்கும் வர்றாப்புல செய்கிறேன். பதிலுக்கு நீ உன் சம்பளத்தில் 4 பங்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். அது இருந்தால் அதைத்தான் நான் அப்போவே தரேன்னு சொல்லிட்டேன்ல. அது இந்த ஆள் சாகிறத உன் கண்ணால் பார்க்க வைக்கிறதுக்கான கூலி. அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இது புதுசாக வேலை கேட்குறியே, இதை செய்யணும்னா நீ எனக்கு இன்னொரு 4 பங்கு சம்பளம் தரணும். எரிச்சலாகி பார்த்தான். என்ன பார்க்குற? பெரிய மனுஷனுக்கு எவ்வளோ சின்ன மனுஷன்னு பார்க்குறேன். ஏன் சாமி, இருக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் வலிச்சு கொடுத்துட்டா அப்புறம் நான் வீட்டுக்கு என்னத்தை தர்றது? பாதி பங்கு போனால் மீதி பாதி பங்கு மிச்சம் இருக்க, அதை கொடுத்துறேன், போதாது? முடியாது, நான் தரமாட்டேன். வேணாம் விடு, நான் வற்புறுத்தலை, பாரேன். ஐயா இருங்க சாமி, இதை பார், வளங்கிற பேச்சே எனக்கு பிடிக்காது. எது ஒன்று சீக்கிரமாக முடியும். எனக்கு சம்பளம் தர சம்மதம்னா சொல்லு, இல்லைன்னா விடு. தடுமாறினான். திருவென்று விழித்தவாறே நிற்கும் வடிவை பார்த்தான். என்ன ராசா முடிக்கிற? மாட்டேன்னுட்டாங்களா? செய்கிறேங்கிறாரு தான், ஆனால் அதுக்கு சம்பளத்தில் 4 பங்கு வேணுமாமா. கூட சொன்னவள், அட பொம்பளை சென்மா, நானே நகையில் 4 பங்கு தர்றேன்ட்டேன். ஆம்பளை புள்ள நீ ஏன் பயப்படுற? விடிய போனால் இங்கேயே கிடந்தா தண்ணியில் அழுகி போயிடும். வா, சரின்னு சொல்லு, அவங்க கையை கொடுப்பாங்க. சரி தர்றேன், அப்படி சொல்லு. இப்போ எவ்வளோ சுலபமாக அனுப்புகிறேன் பாரு. பிணத்தின் அருகே போய் நின்று கொண்டு, சரவணா எழுந்து பையனோட போ, உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். சுருட்டி விட்டார் போல சரவணனுடன் எழுந்து நின்றது. பயந்து விலகி போனான் தாசு. ஏனப்பா, உன் முதலாளி தானே, ஏன் பயப்படுற? திட்டுவார், அடிப்பார், பயமாக இருக்குது. கவலையே படாத, சொல்லி வைக்கிறேன். இந்த பார் சரவணா, அவனை திட்டக்கூடாது, மரியாதை பேசணும். மரியாதைனோ? அவன் இப்போ உன்னை எப்படி மரியாதையாக கூப்பிட்டான்? முதலாளி. அப்போ நீ அவனை முதலாளின்னு கூப்பிட மாறுதலாக இருக்கும். அவனை ஆர்வமாக பார்த்தது அது. முதலாளி என்றது பிரியமாக. பயப்படாத தாசு, உன் முதலாளி இனிமேல் உங்கள்கிட்ட ரொம்ப மரியாதையும் நடந்துக்குவான் பாரு. கூட்டிகிட்டு போ, ஆசை தீர அதிகாரம் பண்ணு, பயப்படாத. திமிர் பார்வையால் முதலாளி பார்த்து, சத்தம் போடாமல் வரணும். சரி முதலாளி என்றது அது. மகிழ்ச்சி பிரவாகமாக வந்தது அவனுக்கு. பூரித்து போனான். அத்தியாயம் 8. வீட்டில் பவானி அம்மாள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். பிள்ளைகளுக்கு சாதம் போட்டு தூங்க வைத்து விட்டாள். கணவன் இன்னமும் வரவில்லை தான். ராமசாமி சார் போய் பார்த்தபோது பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறார். பையன் தாசு மருந்து கொடுத்து விட்டு ஊருக்கு வர வெளியே போயிருக்கான். மழையில் மாட்டிட்டானா என்னவோ, குடையோட கூட்டியாந்து வருவதாக சொல்லியிருக்கிறார். அப்பகவே தகவல் வந்து விட்டதால் கவலையை மறந்து இருந்தாள். தீபாவளி குளியலுக்காக துவக்கி பளிச்சென்று வைத்திருந்த பாய்லரை போட்டாள். தீ கனகனவென்று எரிய விட்டாள். பசித்தது. கடிகாரத்தை பார்த்தால் 12:30. சாப்பிடலாமா வேண்டாமா என்று தவித்தாள். வேண்டாம், அவர் எங்கேயோ பசியோட சுத்தரச்ச, எனக்கு மட்டும் என்ன சாப்பாடு? எடுத்த தட்டை கவிழ்த்து விட்டாள். செம்பு நிறைய தண்ணீரை குடித்து விட்டு வாசலுக்கு போனால் கதவை திறந்து சாலையை கண்கொள் மட்டும் ஆராய்ந்த பின் கதவை சாத்தி விட்டு போய்விட்டு பிள்ளைகள் பக்கத்தில் வந்து படுத்து விட்டாள். நினைத்தாள், எங்கே தான் போயிருப்பாரு? மெல்ல மெல்ல உறங்கி போனாள். தாசுக்கு உற்சாகமாக இருந்தது, மிகவும் உற்சாகமாக. அதிகாரம் பண்ணும் முதலாளி இப்போது என்ன அதிகாரம் செய்தாலும் அவர் பணிகிறார். நில்லு என்றான். அது சரி எஜமானே என்று நின்றதும், சரி நட என்று கத்தினான். எனக்கு பின்னால் ஏன் வர்ற? முன்னாடி போ. பைலட் மாதிரி தான் போகணுமே தவிர கருப்பு போன மாதிரி அதிரிப்படி மாதிரி பின்னாடி வரக்கூடாது. அது தயக்கமாக அச்சமாக பார்த்தது. போ என்று இவன் கத்தியதும் இவனை கடந்து முன்னேறியது. மிஸ்டர் சரவணன். எஜமானே. அடச்சி, தமிழில் பேசினா தமிழில் சொல்லு, இங்கிலீஷில் பேசுகிறப்ப இங்கிலீஷில் பதில். சே எஸ் பாஸ். எஸ் பாஸ். மிஸ்டர் சரவணன். எஸ் பாஸ். இன்னும் கொஞ்சம் தைரியம் வரவே அக்கம் பக்கம் பார்த்து, டே சரவணா என்றான் துணிச்சலாக. அது இன்னா நைனா என்றதும் உற்சாகம் பீய்த்து தள்ளியபடி வாவ் என்று உற்சாகமாக வீரிட பயந்து போனால் வடிவு. என்னப்பா இந்தா கோஷ்டம் போடுற, பயமா பாக்கிது? வாய் விட்டு சிரித்தான். என்ன திமிர அதட்டுவார் வாத்தியார். இப்போ பாத்தியா என்னமாய் கம்முன்னு போகிறார். பட்டா தமாசா இருக்குது இல்லை? சே பாவம், நீத்தார் மேலே தோசை சொல்லாத, தப்பு. அவங்கள அது ஒரு காலம் அதிகாரம் பண்ணாங்க, இப்போ இது ஒரு காலம் நீ அதிகாரம் பண்ணுற. ஆமாம், இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறியா? அவங்க வீட்டுக்கு தான். ஏன்?
ஐயா நான் என்ன சொல்லுவேன், என்னத்தானு சொல்லுவேன்? ஒப்பாரி வைக்காத. நான் வைக்கிற ஒப்பாரி இல்லை. அது ஏன் அந்த வீட்டம்மா வச்சாங்கன்னா என்ன ஆகுது யோசனை பண்ணியா? ஏன் என்ன ஆகும்? ஊர் சனம் கூடி உன்னை தோலை உரிச்சு போடுவாங்கயோ. ஐயையோ பயமாக இருக்கே. நான் சொல்லி இப்போ என்ன, இவங்க வீட்டில் சொல்லிக்கினானா போலீஸ் நம்பிடுமே. என் ராசா உன்னை அள்ளிக்கிட்டு போயிடுமே. நடுராத்திரியில் கும்மி அடிக்காத. பார்க்குறவங்க தப்பாக தான் நினைப்பாங்க. கம்முனு வா. நான் வாரேன். எனக்குன்னா நீ தான் மாட்டிக்க போகிற. மாட்டிக்காமல் நான் பார்த்துக்குவேன். முதல்ல நீ சுற்றி சுற்றி வந்து கும்மி அடிக்கிறத நிறுத்தி விட்டு கேட்டாள், என்ன பண்ண போகிற ராசா? அதுக்கெல்லாம் கச்சிதமாக செட்டப் வச்சுருக்கேன். என்ன சொல்ல கேட்போம். பெரியவர் என்ன சொன்னார்? வீட்டு வாசலை மிதிச்சா உடனே பிணமாக போயிடுவாங்கன்னு தானே சொன்னாங்களா என்ன? நீ கவனிக்கலையா? இல்லையா, பெரியவர் சொன்னார். முதல்ல அதை நம்புகிறேன். அப்புறம் வாசல் வழியாக கூட்டிகிட்டு போகாமல் வேலியோரமாக பின்கட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கிணத்துல தள்ளிடுவோம். ஐயோ, அப்புறம் சத்தம் இல்லாமல் திரும்பி ஓடி வந்துடலாம். மறுநாள் யாராச்சும் கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. அவ்வளோதானே. அப்புறம் பேப்பரில் செய்தி வரும், இளம் மருத்துவ கடை முதலாளி கிணற்றில் விழுந்து சாவுன்னு. குளிக்கும்போது கால் சறுக்கி கிணத்துல விழுந்து செத்தாருன்னு சொல்லிக்கிறது செய்தி வரும். ஊரும் நம்பிடும். அவ்வளோதானா? அவ்வளவே தான். ஆளை தீர்த்து கட்டுறது இவ்வளோ சுலுவான சமாச்சாரமா? இது தெரியாமல் எங்கள் ஆத்தா தீக்க நான் என்னமா பாடுபட்டேன். இது என்ன புதுக்கதை? ஆமாங்கன்னு, கேள்வி பொல்லாத கேள்வி. விடிஞ்சா போதும், இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு போயிடும். கேட்டால் உனக்கு எதுக்கடி காசுன்னு கத்தும். அட வளவி வாங்கணும், 5 ரூபா கொடுனாலும் கொடுக்காதுங்கிற. என்ன பண்ண நீ அதுக்கு? ரொம்ப சுழுவு. லாரிக்கார ஒருத்தர் என் ராக்கி சமயம் பார்த்து அழுதாத நான் கவனிச்சுக்கிறேன்னாரு. 4 மாதம் ஊரில் யாரை பார்த்தாலும் எங்கள் ஆத்தாக்கு பைத்தியம் போல் இருக்குது, எப்போ பாரு ரயிலு கீழே தலையை விடுறேன், வண்டி முன்னால் விழ போகிறேன், பயமாக இருக்குன்னு கதையை விட்டு அந்த தெருவையே நம்ப வச்சேன். அது எப்படி? யாருமே அவங்ககிட்ட விசாரிக்கலையா? அது எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஆத்தா எப்பவுமே பேசுகிற பேச்சே அதுதான். அடி போடி, உன்னை நம்பி இல்லடி, நகை இருக்குது, நான் வெளியே போனால் பொழைச்சிக்குவேன், இல்லைன்னா இருக்கு ரயில் அடி தலையை கொடுத்துடுவேன், ஓடுற பஸ் முன்னாடி விழுந்துருவேன், உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் போடின்னு கத்திக்கிட்டே போகும். 3ஆவது நாளே இன்னாடி மவளே இன்னா வருமானம் வந்து நிற்கும். அப்புறம் என்ன, கஸ்டமர் நல்ல நாளாக பார்த்து ரோட்டோடு வந்து எங்கள் அம்மாவை இடித்து தள்ளிட்டாங்க, பூடிச்சு. அப்புறம் தான் நகைகள்லாம் எங்கே வச்சிருன்னு கேட்காம விட்டோன்னு தெரிஞ்சுது. அவசரம் எனக்கு, எதுலேயும் அவசரம் மட்டுமா? அலட்சியம்தான் உனக்கு. ஏன் அப்படி சொல்கிறா? உங்கள் ஆத்தா பேர் ராமக்கா தானே? ஆமாம். முட்டிக்குள்ளே இருக்கிற பிசாசு ராமக்கான்னு தானே சொல்லிச்சு, கேட்டிருக்கலாம் இல்லை? அது எங்கள் ஆத்தாளா? அது இருக்காது. எங்கள் ஆத்தாளா இருந்தால் என்ன பார்த்ததுமே இன்னா அடிமாவளே இன்னா வருமானம்னு கேட்குமே. அது எந்த ராமக்காவோ? நிச்சயமாக எங்கள் அம்மா இல்லை. ஊருள்ளே தொடும் முன்னே மணி 2 அடித்து விட்டது. இதுவரையிலும் இருட்டு அச்சமின்றி அவர்களை நடக்க விட்டது உண்மை. ஊருக்குள்ளே போய்விட்டால் வெளிச்சம் இருக்கும். அதில் எப்படி இவரை நடத்தி கொண்டு போவது? யாரும் தெரிந்தவர்களாக பார்த்து விட்டால், அவர்கள் எதிரிலேயே முதலாளி என்று இந்த முதலாளி என்னை கூப்பிட்டு விட்டால் பயந்தான். 2 மணி இரவானதினால் நடமாட்டம் குறைவாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அவசரப்பட்டான். எஜமானே என்றவன் அந்த சரவணனிடம் எந்த மறுதலும் இல்லாமல் போகவே கூப்பிட்டான். மிஸ்டர் சரவணன், என்ன இவ்வளோ மெதுவாக நடக்கிற? ஊர் விழிச்சிட்டா வம்பு வந்து சேரும், நட சீக்கிரம். என்னோடு உங்களால் நடக்க முடியாது எஜமானே. ஏன்? என் வேகம் அப்படி. கண்மூடி திறவுங்கள் எஜமானே. மூடுனா என் வேகம் புரியும் எஜமானே. சரி என்றவன் கண்ணை மூடி திறந்து பார்த்தபோது அந்த சரவணன் ஊரெல்லை தெருக்கே போய்விட்டிருந்தான். இரு, அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் தூரம் முன்னாடி ஓடி போய் நிற்கிற? எப்படி? காற்றில் மிதக்க முடியும் எஜமானே. இப்போது நீங்கள் கண்மூடி திறக்கும் முன்னால் என் வீட்டு வாசலுக்கே போய் நிற்கிறேன், பார்க்கிறீர்களா எஜமானே? வீட்டு வாசல்? ஐயோ வேண்டாம், பதறினான். உன் வீட்டு வாசலை நீ தாண்டக்கூடாது. தாண்டினா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை வரும். பேசாமல் நான் நடக்கக்கூடிய வேகத்திலே நடந்து போ, அது போதும். தெருவில் திருந்து நடந்தபோது திடுதிப்பென பட்டாசுகள் படார் என வெடித்து தீபாவளி உற்சாகத்தை வண்ண புஷ்பாங்களாக பொறிந்து தள்ளின. வெளவெளத்து போனான் தாஸ். முன்னாடி நடந்து போகும் சரவணனை கூப்பிட நினைத்து தடுத்து நிறுத்தும் முன் குளிக்க தயாராக எண்ணெய் தேய்த்து கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்தவர்கள், என்ன தம்பி தீபாவளி ஜாலியா? ராத்திரியில் ஊற சுத்துற? நேரத்தோட வீட்டுக்கு போய் சேர. சரவணிடம்தான் பேசுகிறார்கள் என்று நினைத்து வெளவெளத்து போனவன், உங்கள் அக்காவும் தம்பியும் இப்போ தான் 4 தடவை வந்து எஜமானோட மருந்து கடையில் உன்னை தேடிட்டு போனாங்க, நீ இன்னும் ஊற சுத்துறியாமே என்றதும் தான் அவர்கள் பேசுவது தன்னிடம்தான் என்று புரிந்தது. ஆமாம், எங்கே வயசம்மா அவங்க வீட்டிலேருந்து வந்து ஆளை தேடிட்டு போகுது? வியந்து போனான். அது எப்படி? பக்கத்தில் நிற்கும் எஜமான் அவர்கள் கண்ணுக்கு படவில்லையா என்ன?
சரி சரி, இன்னும் ஊரை சுற்றிட்டு இருக்காம வீடு போய் சேரு. அதாரு குழந்தை, உங்கள் அக்கா குழந்தையா? ஆமாம் சார், அழகாக இருக்குல்ல பொண்ணு. அடைச்சி, அந்த குட்டி பாப்பாக்காக சொல்லிவிடாதடா. சரி சரி, ஊர் கெட்டு கிடக்குது, நேரத்தோட வீட்டுக்கு போ, தனியாக ஊர் சுத்தாத. அப்போது தான் உரைத்தது. தனியாகவா? சுற்றுமுற்றும் பார்த்தான். வடிவு கூடவே வந்து கொண்டு இருந்தாளே, இப்போது எங்கே காணோம்? வழியிலேயே திரும்பி வீட்டுக்கு போயிருப்பா போல இருக்கு. திரும்பி பார்த்தவனுக்கு வியப்பு வந்தது. முன்னால் நின்ற சரவணனின் உடம்புக்கு அப்பால் தரையிலிருந்து சீற்றமாக கிளம்பி கோபமாக வண்ண வண்ண சிதறலை உதிர்க்கும் பட்டாசு இவன் கண்ணாடிக்கு பின்னால் தெரிவது மாதிரி பளிச்சென்று தெரிந்தது. எஜமானே சொல்லு, இது அருவம். உங்களையும் குறிப்பிட்ட சிலரையும் தவிர மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது. தவிர உருவம் இருந்தும் அருவமான நிலை எனக்கு. அது இந்த காலதேவன் செய்யும் கண்கட்டு. ஒரு மண்ணும் புரியல. நீ நகர்ந்து போ. நகர்ந்தான். இரு, நெருப்புக்கு பயப்பட மாட்டியே? இல்லை என் முதலாளியே, தண்ணீர் பட்டால்தான் இந்த உடம்பில் கனமும் உருவமும் தெரியும். அதற்வரை நான் வெறும் நிழல் மாறித்தான் இருப்பேன். இதுவும் புரியல. நட சீக்கிரம். சரி முதலாளியே. எதிரே இருந்து கிளம்பி வந்த ராக்கெட் ஒன்று சரையல் என்று அந்த சரவணனின் உடம்பை துளைத்து வெளிப்பட்டு இவன் காதோரமாக விங் என்று ஓசைப்படுத்திவிட்டு போயிற்று. நடுநடுங்கி போனான். அத்தியாயம் 9. பவானி அம்மாளுக்கு விழிப்பு வந்தபொழுது வாசல் கதவு தட்டப்பட்டு கொண்டிருந்தது. அவசரமாக எழுந்து முந்தானையை சரிப்படுத்தி கொண்டு போய் கதவை திறந்தபோது டெய்லர் கவுஸ்பாய் வெற்றிலை சாறை மென்று கொண்டே பற்களை காட்டி சிரித்தார். வணக்கம் சொல்கிறேம்மா. என்ன இந்த நேரத்தில் வந்து நிற்கிறீங்க? இந்த பார்சலை வீட்டில் கொடுங்கன்னு சொன்னாங்கம்மா. ஐயா இப்போ வந்துடுவாருங்கம்மா. சரி, ஆமாம், இது என்ன துணி? பசங்களுக்குனா நேற்றே கொடுத்துட்டீங்களே. இது வந்துங்கம்மா. கையை மரத்தினால். புரியுது, சொல்லியிருக்கார். நீங்கள் போங்க. ஐயாவை கொஞ்சம் சடுதியாக வர சொல்கிறீங்களா? சரிம்மா. மறுபடியும் தூங்க முயன்றவள் கடிகாரத்தை பார்த்ததும் மனம் மாறினாள். மணி 3 அடிக்கப் போகிறது. இனிமேல் தூங்க முடியாது. சீக்கிரமாக எண்ணெய் தேய்ச்சி முழுகணும், மஞ்சள் பூசிக்கணும். அப்புறம் பரம்பரவன் இறங்கி குருமா வச்சுருக்கணும். வெஜிடபிள் குருமா, உருளைக்கிழங்கு, நூல்கோல், கேரட்டு தான் போட்டாகணும். அப்புறம்தான் எல்லாம் குளிச்சாப்பிட்டதும் சூடாக தோசை பார்த்து இட்லியை வச்சு சுட சுட பரிமாறலாம். ஸ்வீட்டு பிரச்சனை இல்லை, நேற்றே செஞ்சாச்சே. சற்றைக்கெல்லாம் கும் என்று பூண்டு வாசனத்தையோடு குருமா கொதிக்கும் வாசனை வந்தது. அடுப்பை தனியே எரிய விட்டு குளிக்கப் போனாள். உள்ளே இருந்தே கத்தினாள். யாராதுரங்கா? அம்மா, நான் பட்டாசு எடுத்துக்கிட்டா. பப்பி எழுந்துட்டாளா? மூஞ்சி தூங்குறாம்மா. அவ்வளோ எந்திரிக்கட்டும், அப்புறமா சுடலாம் போ. ஐயா, எல்லோரும் வெடிக்கிறாங்கம்மா. சொன்னேன்ல. அப்புறம் நல்லபடியாக போய் படு. வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். எனக்கு இப்போவே வேணும். பட்டாசு கொடு, வானம் எல்லாம் கொடு. அடிபட போகிற ரங்கா, பேசாமல் போய் படு. அப்பா வரலையாம்மா? வந்துடுவார், போய் படு என்றவள் நினைத்து கொண்டே எங்கே தான் போயிருப்பார். மை காட், தாசு வியந்தான். என்னது இது, கடையை பூட்டாமல் வந்திருக்கீங்க? ஸ்நேகிதனை காவலுக்கு வச்சுட்டு வந்தேன் முதலாளியே. மண்ணாங்கட்டி, நான் தப்பு செஞ்சால் மட்டும் கத்துற, நீ தப்பு செஞ்சால் மட்டும் நான் விட்டுடுமா? முடியாது. தோப்புக்காரனை போடு. நான் என்ன போகிறேன்? 1 2 3. அந்த சரவணன் உட்கார்ந்தியல இவன் கையை உயர்த்தி இறக்க, தம்பி தாசு, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? யாரும் இல்லாமல் கை காலை ஆட்டிட்டு டான்ஸ் ஆடுற என்று ஒரு அம்மாள் அதட்ட, அது சரி என்று வெக்கமாக உணர்ந்து அவசரமாக நடந்து போனான். போதும் வா, போயிடலாம். யார்கிட்ட பேசுகிற? கண்கள் சளைப்பு காட்டி பார்த்தான். அட கேட்குறனில்ல, யார்கிட்ட பேசுகிற? எங்கள் அப்பாட்ட. அவங்க ஆவிகிட்ட தான் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த அம்மாளை விரட்டி அமைத்தான். சரி, சாவியை கொடுங்க எஜமானே, நானே பூட்டிட்டு வரேன். தம்பி, அதனே இந்நேரம் கதவு போட்டு திறக்கிற? முறைத்தான். திறக்கலை, பூட்டுறேன், நீங்கள் போங்க பாட்டி. பாட்டியா? அந்த அம்மாள் ஒப்புக்கொள்ளாமல் நகர்ந்து போனால் இவனை திட்டிக் கொண்டே. மறுபடியும் ஒருத்தன், வாங்க தம்பி, என்ன இந்த நேரத்தில் கடையை திறக்கிறீங்க என்று கேட்டான். உலகமே முன்னாடி தான் ஓடி வருது சே என்று அலுப்புடன் நினைத்துவிட்டு பூட்டி விட்ட பிறகு, வாங்க முதலாளி போகலாம் என்று கிளம்பி நடக்கையில் கையை கட்டிய நிலையில் அந்த சரவணனும் பின்னால் நடந்தான். கங்கா ஸ்நானம் ஆச்சோ? வாசலிருந்து கேட்ட குரலுக்கு பவானி அம்மாள் வியந்தாள். யாரு என்றால் உறக்க. நான் தாம்மா ராமசாமி. குரல் அடையாளம் தெரியல? இல்லை, வழக்கம் போல் வெத்தலை பாக்க போட்டு பேசுனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்? 2 நாளாக வாசலில் கொட்டுன்னு முடிச்சிட்ருக்க பலகாரத்தை ஒரு புடி பிடிக்கலான்னு வந்தேன். அவர் வரட்டும், குளிக்கட்டும், பூஜை முடிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அது சரி, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். என்ன சரவணா, இன்னும் வரலையா? கொடை கொடுத்துட்ருக்காரு. அவர் வராமல் கொடை எப்படி வருமா? பதில் இல்லை, போய் விட்டார் போலிருக்கிறது. அவசரமாக குளித்து முடித்து அறைக்குள்ளே போய் தட்டு சுற்றாக சுட்டி கொண்டே புடவையை ஒழுங்காக கட்டிக்கொண்டாள். ரங்காவும் பத்மினியும் திண்ணையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். எதிர் வீட்டு வரிசையில் வான வேடிக்கை அட்டகாசங்கள். பசங்களா, உள்ளிருந்து அசிரீரியாக கூப்பிட்டாள். அங்கே என்ன பண்ணுறீங்க? எதிர் வீட்டு கார்த்திக் போனா எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கமோ?
எங்களுக்கும் பட்டாசு கொடுமா, கார்த்தி வெறுப்பு காட்டுறான். அப்பா வரட்டும்டா. எப் ஐயா, அப்பா வந்தாச்சு என்று அவர்கள் குரல் மகிழ்ச்சியாக வரவே புடவையை கட்டுவதில் அவசரம் காட்டினாள். எஜமானே, என்னை என்ன செய்ய போகிறீங்க? வீட்டு வாசலில் என் பசங்க இருக்காங்களே. இருக்கட்டும், அவங்கள நீ பார்க்க போகிறதில்ல. வீட்டோரமாக மறைவாக பின்கட்டு தோட்டத்துக்கு போயிட போகிறோம். பசங்க அவங்க உன்னை பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு நீ தெரிய மாட்டேன். எனக்கு அவங்க தெரியுறாங்களே. குழந்த பாசம் வரக்கூடாத எஜமானே. கொஞ்ச நேரத்தில் கிணத்துல விழுக போகிற, அப்புறம் என்னத்த குழந்த பாசம்? ஊரெல்லையில் உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கி போன வடிவு தூக்கம் கலைந்து எழுந்து திக்கென்று விழித்தாள். எல்லாம் எங்கே போயிட்டாங்க? அவசரமாக ஊருக்குள்ளே வந்து நின்று பார்த்தாள். கலகலப்பு ஆரம்பமாகி இருந்தது. எண்ணெய் வலியும் உடம்புடன் சில பேர் பேச தெருவெல்லாம் வான வேடிக்கையாக இருந்தது. மருந்து கடை முதல்ல இந்த பக்கம் பார்த்தீங்களா? இப்போ தானே தாசு கூட்டிகிட்டு வந்தது. தாசு? ஆமாம், அந்த பையன் வந்தான். ஆனால் தனியாக தான் போனால், கூட யாரும் இல்லையே. நெளிந்தாள். எந்த பக்கமாக போனாங்க? இதோ இந்த பக்கமாக. அவர் சுட்டி காட்டிய திசையில் அவசரமாக நடந்து போனாள். உள்ளே பவானி அம்மாள். உங்கள் அப்பா வர்றாருன்னு சொன்னியே, இன்னும் வந்து சேரல? தெரியலம்மா. பட்டாசு கொடுமா, பலகாரம் கொடுமா. இருங்க, அப்பா வரட்டும். அப்பா எதுக்கு? நீ எங்களுக்கு கொடுமா. கார்த்திகெல்லாம் பட்டாசு கொடுத்துட்ருக்கான், கொடுமா. இதை பாடுறங்க, இந்த வருஷம் தீபாவளி விசேஷமும் இருக்குது. விருந்தாளி வரப்போகிறான். அவன் வராமல் பலகாரமும் கிடையாது, பட்டாசும் கிடையாது. யாருமா? உங்கள் அண்ணன் வரான். அண்ணனா? யாருமா அது? தாசு அப்பா கடையில் இல்லை வேலை செய்கிறானே அந்த அண்ணன். ஐயா, அப்போ இப்போ வருவாங்களா? நான் அவரோட விளையாடுவேன். நான் உப்பு மூட்டை தூக்க சொல்லுவேன். தாஸ் கேட்டுக்கொண்டிருந்தவன் நின்று விட்டான். அண்ணனுக்கு அப்பா புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை கொடுத்துட்டு எல்லோரும் உட்காந்து பலகாரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த அண்ணா தான் பட்டாசெல்லாம் சுட்டு காமிப்பான். நாங்கள் கையை சுட்டுக்குவீங்க. பெரிய பட்டாசெல்லாம் அண்ணன் வெடிக்க காமிக்க போகிறான். புஷ்வானமெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், சரியா? அண்ணன் நிஜமாக வருமாம்மா? ஆமாண்டா கண்ணா, அவனை கூட்டிட்டு வரத்தான் அப்பா போயிருக்காருன்னு நினைக்கிறேன். போன 2 வருஷமாக வியாபாரம் இல்லாதனால தீபாவளி அன்னைக்கு அவனுக்கு புதுசு எதுவும் வாங்கி தர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த வருஷம் அவனால் நல்ல வருமானம். அதுக்கு தான் புது துணி பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சிருக்கார். ஒட்டு கேட்டு கொண்டிருந்த தாஸ் துவண்டு போனான். எனக்காக எவ்வளவு ஆசையாய் புது துணி வாங்கி முன்னாடி நின்ற முதலாளியை கண்ணீருடன் பார்த்தான். இவரையா சாகணும்னு ஆசைப்பட்டேன்? இவர் சாகணும்னு நான் பணம் கொடுத்துருக்கேன். தவித்தான். தப்பு பண்ணிட்டேன். மனசை புரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டுட்டேன் முதலாளி என்று திரும்பி பார்த்த சரவணன், கூப்பிட்டீங்களா முதலாளி என்று கைகட்டி கேட்கவே துடிதுடித்து போனான். வேண்டாம், என்னை முதலாளின்னு சொல்லாதீங்க. வழக்கம் போல முண்டோனே கூப்பிடுங்க. நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சுடுங்க முதலாளி. எங்கள் குருநாதர் உங்களை முதலாளி என்று மரியாதையை தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காருல்ல. நான் அப்படித்தான் கூப்பிட்டாகணும், இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் வரும். சொல்லுங்கள் முதலாளி. எதை? நான் எப்போ கிணத்துல விடணும்? வேணாம், நீ சாகக்கூடாது. உங்களை சாக விட மாட்டேன். நான் சாகிறதா? நான் இன்னும் சாகலையா முதலாளி? நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல் இருந்தது. துடிதுடித்து போனான். மன்னிச்சிடுங்க முதலாளி, நீங்கள் இங்கேயே இருங்க. நான் போய் அந்த பெரியவர் ருத்ரன் சாமியை கூட்டிகிட்டு வர்றேன். அவர்கிட்ட கையில் காலில் விழுந்தாலும் உங்களை மறுபடியும் பழையபடி உயிர் வரும்படியாக செய்கிறேன். இங்கேயே இருங்க முதலாளி என்று இவன் சொல்லும்போதே அவர் புரியாமல் விழிக்கும்போது தான் இவன் பேச்சு சத்தம் கேட்டு வாசல் வழியாக சுற்றி பின்கட்டுக்கு ஓடி வந்த குழந்தைகள் ஐயா, அப்பா, அண்ணன் என்று பூரித்து போனார்கள். குழந்தைகளை கண்ட சரவணன் பயந்து கொண்டு ஓட ஆரம்பிக்க அப்பா அப்பா என்று அவனை சுற்றி கொண்டு துரத்தி கொண்டு ஓடத் தொடங்கினான். செயலற்று போனான் தாசு. பிள்ளைகளை பிடித்து நிறுத்தி, அவரை துரத்தாதீங்க, பாவம் இல்லை. அப்பா ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஏன் அண்ணன்? அவங்களுக்கு என்ன கோபம்? கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளைகளா. அவர் கொஞ்சம் பயந்து போயிருக்காரு. மந்திரிச்சா சரியாக போயிடும். அம்மாகிட்ட சொல்லு என்ற ரங்கா அம்மா என்று கத்த முயல வாயை பொத்தி விட்டான். ஏய் கத்தாத, அம்மாவை கூப்பிடாத. அம்மா எல்லாம் வேறு யார் மந்திரம் போட பூசாரி கூட்டிகிட்டு வருவாங்க என்று கேட்டான் ரங்கா. நான் இந்த அண்ணன் போய் கூட்டிகிட்டு வர்றேன், கத்தி கலாட்டா பண்ணிட்டாதீங்க, பட்டாசெல்லாம் வெடிச்சு காட்டுறேன் என்றான் இவன். சரி, அம்மாகிட்ட எதுவும் சொல்லாமல் வெளியே நின்று வேடிக்கை பாருங்கள், நான் போய் மந்திரவாதி கூட்டிகிட்டு வர்றேன். எந்த மந்திரவாதி? ருத்ரன் சாமி என்று இவன் வாய் விட்டு சொல்லி முடிக்கவும் முதுகில் யாரோ தொட்டார்கள். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது அங்கே ருத்ரன் சாமியே நின்று கொண்டிருந்தார். அப்பனே, எதுக்கு என்ன கூப்பிட்ட? வந்து சாமி வந்து என்று திணறினான். அது இல்லை பாருங்க சாமி, கேட்கறது இருக்கட்டும். நானே உன்னை தேடித்தான் வந்தேன் தம்பி. நீ அறகுறை செய்வன தெரிஞ்சு செய்ய மாட்டாயா? எது? சொல்கிறேன், அது அப்புறம். முதல்ல என்னை எதுக்காக கூப்பிட்ட அதை சொல்லு முதல்ல. சாமி, தப்பு பண்ணிட்டேன், அது வேண்டாம். என் முதலாளியை பழையபடி முழுசாக ஆக்கி கொடுத்துருங்க சாமி. என்ன திடீர் பிரியம்? அப்படின்னா ஏன் அவர் அடிக்கடி சாக மாட்டாரா? கை கால் வலிச்சு துடிச்சு சாகட்டும்னு அடிக்கடி ஏன் சொல்லிட்டு ஆசைப்பட்ட? தப்பு தான், அவர் நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் தப்பு பண்ணிட்டேன். எப்படியாவது அவர் மறுபடியும் உயிராக்கி கொடுத்துருங்க சாமி, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். அப்படியா?
சரி செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு இன்னொரு 1/4 பங்கு சம்பளம் தரணும். அதிர்ச்சியாக இருந்து போனான். ஏற்கனவே 1/2 பங்கு சம்பளம் வாங்கிட்டீங்களே, இன்னும் என்ன ஆசை? அப்புறம் வீட்டுக்கு நான் என்னத்தை தரது? உனக்கே தெரியும் தம்பி, விலை வாங்காமல் நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். முடியாது, தர முடியாது. வேண்டானா விடு, நான் போகிறேன், வர்றேன் சரவணா. ஐயோ இருங்க, அவரை பழையபடி மாற்றிடுங்க ப்ளீஸ். பசங்க சொல்லி எங்கள் எஜமானி வந்துட்டா அவங்க முகத்தை என்னால் பார்க்க முடியாது, எப்படியாவது அவரை மாற்றிடுங்க. சாமியார் ஐயா கெஞ்சினான், எனக்கு உதவுங்க சாமி, நான் இனிமேல் அவரை அப்படியெல்லாம் திட்டமாட்டேன், நினைக்க மாட்டேன். விலையை பற்றி பேசு. ஏற்கனவே பேசினா 1/2 பங்கு, இப்போ 1/4 பங்கு, மொத்தம் 3/4 பங்கு சம்பளம் எனக்கு கொடுத்துடும். சொல்லு, இப்போவே அவனை நான் நடமாட விடுறேன். தயங்கினான். சீக்கிரம் சொல்லப்பா, நான் பல ஜோலிக்காரன், போகணும், அங்கே விருந்தாளிகளை விட்டுட்டு வந்திருக்கேன். சரி தர்றேன், 3/4 பங்கு தானே, தந்துடுறேன். என்ன சம்பளம்னு சொன்னேன்? மாதமானா 100 ரூபா. சே, இந்த 75 ரூபாய்க்கா இந்த அல்லாட்டம். சரி வரேன். சாமி, இவர் எழுப்பாமல் போகிறீங்களே. தானாக எழுந்துப்பான், எழுப்பிட்ட, கவலைப்படாதே என்றவர் திடீரென்று கத்தினார். பேச்சு திணறினார். முண்டமே, கொடுக்க வந்த மருந்தை கொடுக்காம வந்துட்டியே, எங்கே அது? பையில் மருந்து போட்டு இருப்பதை அதன் கணத்தை அப்போதுதான் உணர்ந்தான். இருக்கு, கொடையும் பின்ன. பெரிதாக இருமினார். மூச்சு திணறல் அதிகமாயிருக்கு. கொடுடா சீக்கிரம். இருக்கு, ஆனால் தரமாட்டேன். ஏன்? இப்போ அந்த மருந்து உங்களுக்கு அவசியமான தேவை இல்லையா? ஆமாண்டா, ரொம்ப அவசியம், கொடுப்பா. இப்போ நான் கொடுத்தா அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை? ஆமாம், நான் யாருக்குமே எந்த உதவியும் பணம் வாங்காமல் செய்யறது இல்லையே. என்னது? உங்கள மாதிரியே தான். பணம் தர்றீங்களா? சொல்லுங்கள், மருந்து தர்றேன். நான் பணம் கொண்டு வரலையே. பரவாயில்ல, என் சம்பளத்தில் உங்களுக்கு தரதா சத்தியம் செஞ்சுருக்க 75 ரூபாயை விட்டு கொடுத்துட்றேன்னு சத்தியம் பண்ணுங்க, அது போதும், மருந்து கொடுத்துட்றேன். அட பாவி என்று வியந்தவரை திமிர் பார்வை பார்த்து தாசு சொன்னான். சொல்லுங்க, தர்றேன். டேய் பொடியா, உன் எசமா என்கிட்ட தர சொன்ன மருந்து, அதை கொடுக்கறதுக்கு நான் ஏன் பணம் தரணும்? அது உன் கடமையாச்சே. பதில் சொன்னான். கடமை தான், ஒத்துக்கிறேன். முதலாளி உங்களுக்கு கொடுக்க சொன்னார், உண்மைதான், மறுக்கலை. ஆனால் மருந்தை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லித்தான் உத்தரவு. கொடுக்கத்தான் வந்தேன், ஏதேதோ பேசி என்னையும் துரத்திட்டீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அங்கே கொண்டு வந்து தர்றேன். என்ன, தன்னோட வீட்டில் வந்து கொடுக்க சொல்லி அவர் உத்தரவு போட்டார்ல பாருங்கள். வீட்டுக்கு போய் காத்து இருந்து நான் வந்து கொடுக்குற வரைக்கும் மூச்சு திணறல் அதிகமாகி செத்தே போயிடுவங்க போல இருக்குது. பாவமாக தானே இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை. எனக்கு புரியல, இதில் நீங்கள் நஷ்டப்பட என்ன இருக்குது? உங்கள் கையை விட்டு பணமாக கொடுக்க சொல்கிறேன். இல்லையே, என் பணம் தானே விட்டு கொடுக்க சொல்கிறேன். இதில் என்ன தப்பு? ஏன் தயக்கம்? யோசித்தவர், சரி விட்டு கொடுத்தேன், நீ எனக்கு 3/4 பங்கு பணம் தர வேண்டாம், இப்போ மருந்து கொடு. கொடுத்தான். அவசரமாக கொஞ்சம் மருந்தை வாயில் விட்டு கொண்டு பொழுது வீட்டுக்குள்ளிருந்து வந்தான் சரவணன். ஏண்டா முண்டமே, மருந்து அரைச்சி கொடுத்துட்டு வர்ற ராத்திரி முழுக்கவா காணாமல் போயிடுவேன்? உன்னை தேடி ஊர் புறா அலைஞ்சது தான் மிச்சம் என்றான். ஊர் புறாவா? கேள்வியாக ருத்ரன் சாமியை பார்த்தான். எல்லாம் கண்கட்டு வித்தப்பா, உனக்கு புத்தி வரணும் அப்படிங்கிறக்காக அமானுஷ்யமாக நடத்தி காட்டினேன். இனிமே நீ உன் எஜமான புரிஞ்சுக்காமல் திட்டமாட்டேன். அதுக்குத்தான் இதுவரை நடந்தது எல்லாமே பிளாக் மேஜிக். வர்றேன், ஆனால் அந்த 75 ரூபாயை வசூல் பண்ணாமல் விடமாட்டேன். அது எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லும் பொழுதே ஓடி வந்து நின்று வடிவு கேட்டாள். என்ன நீ ஓடி வந்துட்ட? ஐயா, ராத்திரி முடிச்சா கண் முடிச்சிட்டிங்களா? நான் எங்கே கண் முடிக்கிறது? இந்த எருமையை தேடி ஊர் போகிற ராத்திரி தூக்கவே எல்லாம் போச்சு. நீ எங்கே இவனை தேடிட்டு வர்ற? நகைங்க எங்கள் அம்மா நகைங்க இவங்ககிட்ட கொடுத்ததா சாமியார் சொன்னாங்களே, கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் அம்மா நகைங்களா? அது எதுக்கு உனக்கு? நகைக்கு ஆசைப்பட்டாவது அவளை வீட்டோடு துரத்தாமல் வச்சுக்குவேன்னு சொல்லித்தான் என்னை விட்டு கில்ட்டு நகையாக வாங்கிட்டு வர சொன்னான் என்ற சரவணின் பேச்சுக்கு புஷ் என்று போனதை வடிவுக்கு. சி, என்ன வாய்வுது என்று திடீரென்று சீறினான். திடீரென்று சீரிய சரவணன், ஏண்டா முண்டோம், கொடை எங்க? ஏது கொடை? மழையில் நனைஞ்சிட்டு போறியேன்னு ராமசாமி சார்கிட்ட கொடுத்துருப்பேன். அவரும் அங்கே பார்த்து உங்கள்கிட்ட கொடுத்து தான் சொன்னார். எங்கடா அது? அப்போ நீங்கள் அங்கே வரவே இல்லையா? என்ன பேசுகிற ராசா? அங்கே வந்தது ராமசாமி தானே, கொடையை கொடுத்துட்டு அப்போவே போயிட்டாங்க, நானும் பார்த்தனே என்றால் வடிவு. அப்போ இவ்வளோ நேரம் என் கூட வந்தது நீ பார்க்கலையா? இல்லையே. விளையாட ராஸ்கல். சரவணன் சீறினான். புதுக்கொடையை தொலைச்சிட்டு வந்தா கழுத. அடுத்த மாதம் சம்பளத்தில் அதோட விலையை பிடிச்சிட்றேன், 75 ரூபா. அதை கேட்டதும் அதிர்ந்து போய் நின்றான் தாசு.